Hello aspirants, welcome to today's class. So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சமச்சீர் கல்வியில சயின்ஸ்ல பார்ட் 2. ஸோ இந்த பார்ட் 2ல பார்த்தீங்கன்னா the world of plants பார்ப்போம், the world of animals பார்ப்போம், health and hygiene பார்ப்போம். ஓகேவா? ஸோ கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் ஒரு அட்வைஸ் மாதிரி சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் நோட்ஸை வந்து அனலைஸ் பண்ணுற மாதிரி படிங்க. ஏன் அப்படின்னா ஒரு சில கிராமட்டிக்கல் ஆர் டெக்ஸ்டுவல் எரர்ஸ் இருக்கும். ஏன்னா இது மெஷின் ட்ரான்ஸ்லேட்டட் நோட்ஸ் தமிழில். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த ப்ராப்ளம் இருக்காது. நான் ஆல்ரெடி வந்துட்டு நம்ம அது 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 பார்த்து தான் வந்து கிளாஸே பண்ண போகிறோம். ஓகே, அதுக்கப்புறமா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸு புக்கில் இருந்து எடுத்து நம்ம வந்து உங்களுக்காக நோட்ஸாக போட்டிருக்கோம். இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் உங்கள்கிட்ட டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நோட்டும் கோத்ரூ பண்ணாங்க சமச்சீர் புக்ஸும் நீங்கள் கோத்ரூ பண்ணால் நல்லது. இல்லை டைம் இல்லை மேம் அப்படின்னா இதுவே போதுமானதாக இருக்கும். ஓகேவா? ஸோ இன்னும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாம். த வேர்ல்ட் ஆஃப் பிளான்ட்ஸ். ஓகேவா? ஸோ தாவரங்களை பற்றி நம்ம படிக்க போகிறோம். பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல் டுகெதர் ஃபார்ம் த லிவிங் வேர்ல்டு. ஸோ உயிரினங்கள் அப்படின்னா என்னென்னா அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் ரெண்டுமே சேர்த்து தான் லிவிங் வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. பிளான்ட்ஸ் கேன் மேக் தியர் ஓன் ஃபுட், க்ரோ அண்ட் ரீப்ரொடியூஸ். ஸோ பிளான்ட்ஸ் வந்து அவங்களோட உணவை அவங்க ஓனாகவே வந்துட்டு தயாரிப்பாங்க. ஓகேவா? அவங்க தானாக வளருவாங்க. தட் இஸ் கொஞ்சம் தண்ணி அதெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது தானாக வளருவாங்க. ஓகேவா? அண்ட் தென் தே ரீப்ரொடியூஸ். ஓகே, அண்ட் தென் அவங்க வந்து இனப்பெருக்கம் வந்து தானாக வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அதுக்கப்புறமா டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் சச் அஸ் ரூட், ஸ்டெம், லீஃப் அண்ட் ஃப்ளவர்ஸ் ஆர் யூஸ் ஃபார் மெடிசின்ஸ், ஃபுட், வுட் அண்ட் ஷெல்டர். ஸோ நம்ம வந்து பிளான்ட்ஸ் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் யூஸஸ்க்காக பிளான்ட்ஸை வந்து யூஸ் பண்ணுறோம். பிளான்ட்ஸ்லேருந்து நம்மளுக்கு உணவு கிடைக்குது, சாப்பாடு கிடைக்குது, மருந்து கிடைக்குது. பிளான்ட்ஸ்லேருந்து நம்ம வந்து இந்த வுட்டு எடுத்துக்கிறோம் ஃபர்னிச்சர்லாம் செய்கிறதுக்காக. பிளான்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம நிறைய வந்து வுடன் ஹவுசஸும் கட்டுறோம், வீடு ஷெல்டர் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து வெஜிடபிள்ஸ் கம் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ். லைக் வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா கேரட் பார்த்திங்கன்னா ரூட்லேருந்து வருது, பொட்டேட்டோ வந்து ஸ்டெம்லேருந்து வருது, காலிஃப்ளவர் வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் ஃப்ளவர் இருக்குது. ஸோ நம்ம சாப்பிட்ற வெஜிடபிள்ஸும் வந்து பிளான்ட்ஸோட டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது a flowering plant has two main parts, that is the root system and the shoot system. So plantலயே பார்த்தீங்கன்னா flowering plantல வந்து ரெண்டு சிஸ்டம் இருக்குது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட் சிஸ்டம், இந்த மண்ணுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே என்னன்னு சொல்லுவோம், ரூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். மண்ணுக்கு மேலே இருக்கிறது வந்து ஷூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஆல்ரைட். ஸோ ஃப்ளவரிங் பிளான்ட்ஸோட ரெண்டு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் வந்து ரூட் சிஸ்டம் அண்ட் ஷூட் சிஸ்டம். த ரூட் சிஸ்டம் இஸ் த அண்டர்கிரவுண்ட் பார்ட் ஆஃப் த பிளான்ட் தட் ஃபிக்ஸஸ் இட் ஃபர்ம்லி இன் த சாயில். ஸோ கிரவுண்டுக்கு கீழே இருக்கிற பார்ட்டை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், ரூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ரூட்ஸ் ஹாவ் அ ரூட் கேப் அண்ட் ரூட் ஹேர்ஸ் பட் நோ நோட்ஸ் ஆர் இன்டர் நோட்ஸ். ஸோ இப்போ வந்து இந்த வேர் பார்த்தீங்கன்னா வேரில் வந்து சின்ன ஹேர் மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போது ரூட்ஸ் ஹேவ் ஹேர் கேப், ரூட் கேப், தட் இஸ் இங்கே ரூட்டில் சின்ன லாஸ்ட்டில் ஒரு கேப் மாதிரி இருக்கும். ஸோ ரூட் கேப்பும் இருக்கும். ரூட் ஹேர்னால் ஒரு முடி மாதிரி, அந்த ரூட்லேயே சின்ன ரூட்ஸ் இருக்கும், அந்த ரூட் ஹேர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பட் நோட்ஸ் அண்ட் இன்டர் நோட்ஸ் இருக்காது. நோட்ஸ் அண்ட் இன்டர் நோட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஸ்டெம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ரெண்டு ஸ்டெம்முக்கு நடுவில் இருக்கிற இந்த பகுதியை வந்து என்னன்னு சொல்லுவோம், இன்டர் நோட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இன்டர் நோட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மரத்திலோட இந்த ஸ்டெம்ல இருந்து இந்த பகுதியிலேருந்து ஒரு கிளை வரும் இல்லையா? ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம நோட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்டெம்மில் பார்த்தீங்கன்னா ஷூட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்ஸ் அண்ட் இன்டர் நோட்ஸ் இருக்கும். அதே ரூட்டில் வந்து அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? roots grow towards gravity, that is கீழ் பக்கமாக, that is towards ground வந்து root வந்து grow ஆகுது. அதனால அவங்க வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், பாசிட்டிவ்லி ஜியோட்ராபிக் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? பூமிக்கு கீழே வளர்றதுனால அதை பாசிட்டிவ்லி ஜியோட்ராபிக் அப்படின்னு சொல்லுவோம். சரியா?
பூமிக்கு எதிராக வளர்ந்தால் நெகட்டிவ்லி ஜியோட்ராபிக். ஆர் சூரியன் ஒளிச்சத்துக்கு நேராக வளர்ந்தால் அது பாசிட்டிவ்லி ஃபோட்டோட்ராபிக் அப்படின்னு சொல்லுவோம். பார்ப்போம் நம்ம அடுத்தது வரும். ரூட்ஸ் பெர்ஃபார்ம் 3 இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன். தட் இஸ் ஒரு இடத்துல நிற்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து வேர் தேவை, அங்கேருந்து தண்ணியும் மினரல்ஸும் அப்சர்வ் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு வேர்கள் தேவை. அது மட்டும் இல்லாமல் ஃபுட் ஐட்டம்ஸை வந்து பிளான்ட்டோட ஃபுட் ஐட்டம்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கும் நம்மளுக்கு வேர்கள் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஓகே ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரூட்ஸ் ஃபிக்ஸ் த பிளான்ட் டு த சாயில் அண்ட் ஹோல்ட் இட் அப்ரைட். நான் சொன்ன மாதிரி நம்மளுக்கு தேவையான இப்போ வந்து அந்த வேர் வந்துட்டு பிளான்ட் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி கிரவுண்டில் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. தே அப்சர்வ் வாட்டர் மினரல்ஸ் ஃப்ரம் சாயில் ஃபார் த ஹோல் பிளான்ட். ஸோ ஃபுல் பிளான்ட்டுக்கும் வந்துட்டு வேரில் இருந்து தான் தண்ணியும் மினரல்ஸும் மண்ணில் இருந்து ஃபுல் பிளான்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன் சம் பிளான்ட் சச் அஸ் கேரட், பீட்ரூட், ரூட்ஸ் ஸ்டோர் ஃபுட். ஸோ உணவும் வந்து இந்த கேரட்டு பீட்ரூட் மாதிரியான ஒரு சில இது வெஜிடபிள்ஸில் வந்து ஃபுட்டாக வந்து ஸ்டோர் பண்ணுது பிளான்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ரூட் சிஸ்டம் ஆர் ஆஃப் 2 types. ஸோ ரூட் சிஸ்டமே பார்த்தீங்கன்னா அதோட ஷேப் அண்ட் அதோட ஃபீச்சர்ஸ் வச்சு அது 2 வகையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டேப் ரூட் சிஸ்டம் அண்ட் ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம். டேப் ரூட் சிஸ்டம்னா என்ன, ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம்னா என்னென்னா ஒரே மாதிரி ஒரு டேப் மாதிரி ஒரே ஒரு இது இருந்து சின்ன சின்னதாக கிளையாக இருந்துச்சு அப்படின்னா இது நம்ம என்னன்னு சொல்லுவோம், டேப் ரூட் சிஸ்டம் சொல்லுவோம். ஃபைப்ரஸ் ரூட் பார்த்தீங்கன்னா அப்படி கொச்சையாக இருக்கும். ஓகேவா? அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ டேப் ரூட்டில் வந்து ஒரே ஒரு மெயின் ரூட் இருக்கும் வித் லேட்ரல் ரூட்ஸ். நான் சொன்ன மாதிரி இதுதான் வந்து மெயினான ஒரு ரூட்டாக இருக்கும். இது எல்லாமே என்னவாக இருக்கும், லேட்ரல் ரூட்ஸாக இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பீன் அண்ட் மேங்கோவில். ஓகே. ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா மெனி தின் ரூட்ஸ் ஆஃப் ஈக்குவல் சைஸ் அரைசிங் ஃப்ரம் த ஸ்டெம் பேஸ் ஆஸ் இன் கிராஸ் அண்ட் பேடி. ஸோ இதுதான் வந்து இந்த பேஸில் இருந்து நிறைய ரூட்ஸ் அப்படியே வளர்றது என்னது, ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம். சரியா? அடுத்தது த ஷூட் சிஸ்டம் இஸ் ஏரியல் பார்ட் ஆஃப் த பிளான்ட் தட் இன்க்ளூட் ஸ்டெம், லீவ்ஸ், ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். தட் இஸ் அந்த மண்ணுக்கு மேலே இருக்கிற ஃபுல்லாத்தையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஷூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அதில் என்ன இருக்கும், கிளை இருக்கும், இலைகள் இருக்கும், யூனோ பழங்கள், இது எல்லாமே வந்துட்டு ஷூட் சிஸ்டம்குள்ளே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. The stem has nodes and internodes and bear buds and leaves. ஸோ நோட்ஸ்னா என்ன, இன்டர்நோட்ஸ்னால் என்னன்னு நான் சொன்னேன். அவங்கள வந்து சின்ன சின்ன பட்ஸும் இலையும் எல்லாமே வந்து இந்த ஸ்டெம்முக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. The apical bud is present at the tip and auxiliary buds are present at the side. apical bud அப்படின்னா இப்போ வந்து இதுதான் ஒரு மரம்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த பர்டிகுலர் டாப்பில் இருக்கிற ஒரு பட்டை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆப்பிக்கல் பட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. பட் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ முளை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் பட். ஓகேவா? ஸோ மேலே இருந்துச்சுன்னா அது ஆப்பிக்கல் பட் அப்படின்னு சொல்லுவோம். சைடில் ஒரு பட் வந்துச்சு அப்படின்னா அந்த பட்டை நம்ம வந்து ஆக்சிலரி பட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஆக்சிலரி பட் அண்ட் ஆப்பிக்கல் பட். ஓகேவா? The stem supports branches, leaves, flowers and fruits. ஸோ ஸ்டெம்குள்ளே நான் முதலையே சொன்னேன் என்னென்ன இருக்கும், கிளை இருக்கும், இலை இருக்கும், அப்புறம் வந்து பூக்கள் இருக்கும், ஃப்ரூட்ஸ் இருக்கும். ஓகேவா? பழங்கள் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் டிரான்ஸ்போர்ட்ஸ் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் ஃப்ரம் ரூட்ஸ் டு லீவ்ஸ் அண்ட் அதர் பிளான்ட்ஸ். ஸோ இந்த ரூட்ஸில் இருந்து இந்த வேறு எல்லா பார்ட்ஸுக்கும் வந்து தண்ணியும் மினரல்ஸும் யார் சப்ளை பண்ணுறா, இந்த ஷூட் சிஸ்டம் தான் சப்ளை பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. த ஸ்டெம் ஆல்சோ கேரிஸ் ஃபுட் ப்ரிப்பேர்ட் பை லீவ்ஸ் டு ரெஸ்ட் ஆஃப் த பிளான்ட். ஸோ மெயினாக வந்துட்டு பிளான்ட்டுக்கு தேவையான ஃபுட் பார்த்திங்கன்னா லீவ்ஸில் ப்ரிப்பேர் ஆகும். அந்த லீவ்ஸில் இருந்து எல்லா இடத்துக்கும் அந்த ஃபுட்டை கொண்டு போகிறது யாருன்னா ஸ்டெம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் பிளான்ட்ஸ் லைக் சுகர் கேன் ஸ்டெம் ஸ்டோர்ஸ் த ஃபுட். ஓகேவா? ஒரு சில பிளான்ட்டில் ஸ்டெம்மில் வந்து உணவு வந்து சேர்த்து வச்சுருப்பாங்க. அந்த மாதிரியான பிளான்ட் பார்த்திங்கன்னா சுகர் கேன் இஸ் ஒன் such example. The leaf is flat, green plant part of plant attached to the stem by a petiole. ஸோ இதுதான் ஸ்டெம். இந்த மாதிரியான சின்ன ஒரு இதுவாக சப்போர்ட்டிங் சிஸ்டம் இருக்கு இல்லையா, இதை பீட்டியோல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பீட்டியோலில் தான் வந்துட்டு உங்களுக்கு
இலை, தட் இஸ் ஒரு லீஃப் வந்து க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. The flat part of the leaf is called lamina and it contains midrib and veins. ஸோ இந்த மாதிரி இலை இருந்துச்சுன்னா இந்த நடுவில் இருக்கிற இந்த லைனை வந்து மிட்ரிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா இந்த மாதிரி சைடில் போகிற இந்த மாதிரி இலையில் இருக்கிற இந்த லைன்ஸை வந்து வெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் என்ன அப்படின்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸ்மால் போர்ஸ் கால்ஸ் ஸ்டொமேட்டா ஆன் த லீஃப் ஹெல்ப் இன் கேஸ் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இந்த இலைக்கு மேலேயே வந்து சின்னதாக வந்து ஸ்டொமேட்டா இருக்கும். ஸோ இந்த ஸ்டொமேட்டா மூலமாக தான் வந்து கேஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகும். கார்பன் டை ஆக்சிஜன் வெளியே கொடுக்கும், கார்பன் டை ஆக்சைடு வந்து உள்ளே இழுத்துக்கும் இல்லையா பிளான்ட்டு. ஸோ இந்த ஸ்டொமேட்டா சின்ன ஹோல் மூலமாக தான் இது நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. லீவ்ஸ் ப்ரிப்பேர் ஃபுட் பை ஃபோட்டோசிந்தசிஸ் யூஸிங் சன்லைட், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர். ஸோ லீவ்ஸ் வந்துட்டு உணவு எப்படி தயாரிக்கிறாங்க, எந்த ப்ராசஸில், ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக தயாரிக்கிறாங்க. இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தேவை? சன்லைட் தேவை, கார்பன் டை ஆக்சைடு தேவை, அதுக்கப்புறமா வந்து வாட்டர் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது லீவ்ஸ் ஆல்சோ ஹெல்ப் இன் ரெஸ்பிரேஷன் அண்ட் டிரான்ஸ்பிரேஷன். ரெஸ்பிரேஷன் அப்படின்னா என்னென்னா இந்த கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச். ஓகேவா? CO2 கார்பன் டை ஆக்சைடை வந்து எடுத்துக்கிறதும் ஆக்சிஜனை வெளியே கொடுக்கறதும் இந்த ப்ராசஸை வந்து ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிளான்ட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் தான் தேவை. ஓகே, பிளான்ட்ஸ் ஆல்சோ ப்ரீத் ஆக்சிஜன் அண்ட் கிவ் அவுட் கார்பன் டை ஆக்சைடு. ஆனால் இதே வந்துட்டு அவங்க ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுறப்போ, ஃபுட் ப்ரொடியூஸ் பண்ணுறப்போ ஆக்சிஜனை வெளியே கொடுப்பாங்க. ஓகேவா? கார்பன் டை ஆக்சைடை உள்ளே எடுத்துப்பாங்க. ஓகேவா? கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நடக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்து படிச்சுக்கோங்க. ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுறப்போ கார்பன் டை ஆக்சைடு வெளியே போகும். ஓகே, சாரி, ஆக்சிஜன் வெளியே போகும், கார்பன் டை ஆக்சைடு வந்து உள்ளே எடுத்துப்பாங்க. ஓகேவா? ஆல்ரைட். ஸோ கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும், அது கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ரெஸ்பிரேஷனில் என்ன நடக்கும்னு நம்மளுக்கு தெரியணும். ஓகே, லீவ்ஸ் ஆல்சோ ஹெல்ப் இன் ரெஸ்பிரேஷன் அண்ட் டிரான்ஸ்பிரேஷன். டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னா என்னென்னா இந்த தண்ணி வந்து இப்போது ஒரு செடி இருக்குது அப்படின்னா அந்த செடி வந்து அதோட வேரோட ஹெல்ப்பால் பூமியில் இருக்கிற தண்ணி எல்லாமே அப்சர்வ் பண்ணும். ஓகேவா? அந்த தண்ணியை வந்து அந்த செடி யூஸ் பண்ணிக்கும். யூஸ் பண்ணதுக்கப்புறமா அட்மாஸ்ஃபியருக்கும் அந்த தண்ணியை கொடுக்கும். ஓகேவா? அட்மாஸ்ஃபியருக்கும் அந்த தண்ணியை கொடுத்தாதான் அந்த தண்ணி வந்து மேகம் மேலே போய் சேர்ந்து ஒரு மழை மேகமாக ஃபார்ம் ஆகி திருப்பி வந்து மழையாக கீழே விழும். ஸோ இதுதான் வந்து வாட்டர் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதே தான் வேர் வந்து பூமியிலேருந்து தண்ணியை அப்சர்வ் பண்ணி அட்மாஸ்ஃபியருக்கு விடுறது, என்ன சொல்கிறது, சின்னதாக வேப்பராக கன்வெர்ட் பண்ணி அட்மாஸ்ஃபியருக்கு தண்ணி கொடுக்குது இல்லையா? அந்த ப்ராசஸை வந்து டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ரெஸ்பிரேஷன்லாம் நம்மளும் கார்பன் டை ஆக்சைடை வந்து வெளியே கொடுப்போம், ஆக்சிஜனை உள்ளே எடுப்போம். ஸோ இந்த ப்ராசஸை வந்து நம்மளும் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி தான் பிளான்ட்ஸ்க்கும் ரெஸ்பிரேஷன் என்ற ப்ராசஸ் இருக்குது. சேம் நம்ம எப்படி ஆக்சிஜன் எடுத்துக்கிறோமோ பிளான்ட்ஸும் அதே மாதிரி ஆக்சிஜன் எடுத்துக்கும் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணும்? வெளியே கொடுக்கும். அந்த ப்ராசஸை ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஓகே, ஆல்ரைட். அடுத்தது வந்து பிளான்ட்ஸ் ஆர் கிளாசிஃபைட் பேஸ்ட் ஆன் ஃப்ளவர்ஸ் அஸ் ஃப்ளவரிங் அண்ட் நான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். ஸோ பிளான்ட்ஸ் வந்து ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுவாங்க, ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ், நான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. தே ஆர் ஆல்சோ கிளாஸிஃபைட் பேஸ்ட் ஆன் சீட் கோட் ஆஸ் ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ் அண்ட் ஜிம்னோஸ்பெர்ம்ஸ். தட் இஸ் அதோட சீடு வச்சு கூட, விதையை வச்சு கூட வந்து ரெண்டாக வந்து பிளான்ட்ஸை வந்து செப்ரேட் பண்ணுறாங்க. ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ் இது அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஆஞ்சியோஸ்பெர்ம் அண்ட் ஜிம்னோஸ்பெர்ம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இந்த ஆஞ்சியோஸ்பெர்ம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆஞ்சியோஸ்பெர்ம் அப்படின்னா என்னென்னா விதை இருக்கு இல்லையா, சீடு இருக்கு இல்லையா, ஃப்ரூட்டுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரியான பிளான்ட்ஸை வந்து ஆஞ்சியோஸ்பெர்ம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஒரு ஃப்ரூட்டுக்குள்ளே அதோட சீடு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மாம்பழம். ஓகேவா? அதே மாதிரி ஜிம்னோஸ்பெர்ம் அப்படின்னா என்னென்னா ஃப்ரூட்டுக்குள்ளே இல்லாமல் அப்படியே வெளியே விதையாக வெளியே வருது. ஓகே, அதுதான் வந்துட்டு நம்ம ஜிம்னோஸ்பெர்ம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா?
அதுவே அதுக்கு ஆப்போசிட் ஜிம்னோஸ்பெர்ம். ஓகேவா? அதுவே தட் இஸ் ஆஞ்சியோஸ்பெர்முக்கு ஆப்போசிட். அப்படியே வெளியவே விதை தெரியும் இல்லையா, அந்த மாதிரியான பிளான்ட்ஸை வந்து ஜிம்னோஸ்பெர்ம் அப்படின்னு சொல்லுவோம். ஹேபிட்டாட் இப்போ வந்து இதுதான் வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ், நான் ஃப்ளவரிங், ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா இது மட்டும்தானா மேம் வேர்ல்ட் ஆஃப் பிளான்ட்ஸில், வேர்ல்ட் ஆஃப் அனிமல்ஸில் அப்படின்னா கிடையாது. இந்த டாபிக் இன்னும் கொஞ்சம் இலாபரேட் ஆகும். நீங்கள் கிளாஸ் 7th, கிளாஸ் 8th, கிளாஸ் 9th, 11th, 12thலாம் போகும்போது அதோட தட் இஸ் தேவையான இன்புட் வந்து அந்த கிளாஸஸ்லேருந்தும் நம்ம ஆட் பண்ணுவோம். சரியா? ஓகே. அடுத்தது வந்து a habitat is a place where plants and animals live and reproduce. ஸோ habitat அப்படின்னா என்னென்னா வாழிடம். நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அந்த இடத்த வந்து ஹேபிட்டாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? தே ஆர் 2 மேஜர் ஹேபிட்டாட்ஸ். ஸோ எர்த்துலேயே பார்த்தீங்கன்னா பூமியில் 2 ஹேபிட்டாட்ஸ் இருக்குது. அக்வாட்டிக் தட் இஸ் சி, தண்ணி. ஓகே. டெரஸ்ட்ரியல் அப்படின்னா லேண்ட். ஸோ 2 வகையான இடத்துல வந்து தாவரங்களாக இருக்கட்டும், தட் இஸ் லிவிங் ஆர்கானிசம் வந்து வாழ்கிறாங்க. Aquatic habitat includes ponds, rivers, lakes and oceans. That is ஏரிகள், ஆறுகள், குளங்கள், கடல்கள், இதெல்லாம் வந்து aquatic habitat குள்ள வரும். In freshwater plants like lotus and water lily, stems have hair spaces and roots are reduced. இது இம்பார்ட்டண்ட்டான ஒரு adaptation. That is தண்ணிக்குள்ளேயே இருக்கிற ஒரு சில பிளான்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டெம்ஸுக்குள்ளே ஏர் ஸ்பேஸ் இருக்கும். எதுக்காக அப்படின்னா அவங்க ஃபுல்லாகவே வந்து தண்ணிக்குள்ளே முழுங்கி இருக்கிறதுனால அவங்களோட ஃபீச்சர்ஸ் வந்து அந்த மாதிரி இருக்குது. அவங்களுக்குள்ளே இருக்கிற வேர்களோட சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மெரைன் பிளான்ட்ஸ் லைக் சீ கிராஸஸ் அண்ட் ஆல்கே ப்ரொடியூஸ் அபவுட் 40% ஆஃப் எர்த்ஸ் ஆக்சிஜன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். ஓகேவா? ஸோ எர்த்தோட 40% ஆஃப் ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா தண்ணியில் இருக்கிற தாவரங்கள் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டெரெஸ்ட்ரியல் ஹேபிட்டாட்ஸ் ஆர் ஃபவுண்ட் ஆன் லேண்ட் சச் ஆஸ் ஃபாரஸ்ட், கிராஸ்லேண்ட் அண்ட் டெசர்ட். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பேசினது வந்து தண்ணிக்குள்ளே இருக்கிற தாவரங்கள். ஓகே. அது மட்டும் இல்லாமல் நிலத்தில் இருக்கிறது வந்து காடுகளில் இருக்கும், புல்வெளிகளில் இருக்கும், அதுக்கப்புறம் பாலைவனங்களில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Forests have many trees, high rainfall, grasslands have mainly grasses, deserts have very little water. நம்மளுக்கு தெரியும். Plants show special adaptation like tendrils, twinners, thorns to survive in different habitats. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாலைவனத்தில் போய் இப்போ நீங்கள் வந்து ஒரு செடியை பார்த்தீங்கன்னா அதோட ஃபீச்சர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படி இருக்கும்னா அந்த பாலைவனத்தை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி அதோட ஃபீச்சர்ஸ் இருக்கும். அதே வந்துட்டு ஒரு சில பிளான்ட்ஸ் வந்து நீங்கள் என்ன சொல்கிறது, ஃபாரஸ்ட்லலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க மரங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து அந்த மாதிரியான ஹேபிட்டாட்டை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருப்பாங்க. Tendrils help weak stem plants to climb up. Example, sweet pea and bitter gourd. Tendrils அப்படின்னா வந்துட்டு ஒரு சப்போர்ட்டில் வளரும் இல்லையா, பாவக்காய் இதெல்லாம் வந்து எப்படி இருக்கும், சின்னதாக அதுக்கு வந்து ஸ்டெம் இருக்கும். அந்த ஸ்டெம்மை வந்து சப்போர்ட்காக அது யூஸ் பண்ணி கிளைம் பண்ணி வளரும். ஓகேவா? ஸோ அதுதான் அதோட யூசஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா twinners are plants with weak stem that wind around support. ஃபார் எக்ஸாம்பிள் ஜாஸ்மின், இந்த நித்தியமல்லி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து ட்வின்னர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏதாவது ஒரு சப்போர்ட் வச்சுருக்கீங்கன்னா அந்த சப்போர்ட்டை வந்து அந்த மாதிரி ட்வின் பண்ணி ரவுண்ட் பண்ணி அது மேலே ஏறும் அப்படின்னு சொல்கிறாங்க. Some plants like agave and opentia have thorns for protection. ஓகே. ஒரு சில முள் இருக்கிற செடிகள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த முள் எதுக்கு இருக்குன்னா அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக முள் இருக்கிற செடிகள் இருக்குது. In cactus, the stem is green and does photosynthesis. That is cactusனா பாலைவனத்தில் வந்து வளர்கிற ஒரு தாவரம். அதோட ஸ்டெம் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கும். அதுவும் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னா என்னன்னா, இட் இஸ் அ ப்ராசஸ் ஃபார் ஃபுட் ப்ரொடக்ஷன். ஓகேவா? ஸோ இது நம்ம டீட்டெயில்டாக வந்து நம்ம படிப்போம் ஃபோட்டோசிந்தசிஸை பற்றி. சரியா? அடிஷ்னல் பாயிண்ட்ஸில் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிட் யூ நோ அப்படின்னு சொல்லி புக்ஸில் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து நான் சாப்டருக்கு கீழே
அடிஷ்னல் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு போட்டிருப்பேன். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு 6th ஸ்டாண்டர்டில் வேர்ல்டு ஆஃப் பிளான்ட்ஸில் வந்து இவ்வளோ இன்ஃபர்மேஷன் தான் தெரியணும், அது போதுமானது. ஓகே, ஓவராக நம்ம வந்து டெக்னிக்கல் டேர்ம்ஸில் வந்து படிக்க வேண்டாம். ஏன்னா சயின்ஸில் வந்து இப்போலாம் கொஞ்சம் டீப்பாக கேட்குறாங்க கொஷின்ஸை டஃப் பண்ணுறதுக்கு. பட் அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு கான்செப்சுவலாக தேவை கிடையாது. ஓகேவா? ஸோ the Nile River is the longest river in the world. It is 6,650 kilometers long and flows through many African countries. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா the Ganga River is the longest river in India. அது பார்த்தீங்கன்னா 2,525 kilometers லாங்காக இருக்குது. இப்போ நம்ம பார்த்தோம் இந்த லோட்டஸ் பிளான்ட்டில் என்ன இருக்கும், ஏர் ஸ்பேசஸ் இருக்கும். எங்கே? ஸ்டெம்மில். பீட்டியோல்ஸ் அண்ட் பீட்டியோல் ஏர் ஸ்பேசஸ் எங்கெல்லாம் இருக்குது? ஸ்டெம்லேயும் பீட்டியோலில் இருக்குது. இது இருக்கிறதுனால அந்த பிளான்ட்டால் நல்லா வந்து மெதுக்க முடியுது தண்ணி மேலே அப்படின்னு சொல்கிறாங்க. இது நிறைய வாட்டி கேட்டிருக்க ஒரு கொஷின். The first land plants appeared 470 million years ago. They were mosses and liverworts. ஓகேவா? ஓல்டஸ்ட் பிளான்ட்ஸ் எது அப்படின்னு கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் இன் சவுத் அமெரிக்கா ப்ரொடியூசஸ் அபவுட் ஹாஃப் ஆஃப் வேர்ல்ட்ஸ் ஆக்சிஜன். ஸோ இந்த அமேசான் ஃபாரஸ்ட்டை வந்து நம்ம இன்னொரு பேர் சொல்லுவோம். என்னது? லங் ஆஃப் வேர்ல்ட்ஸ். தட் இஸ் எர்த்தோட, பூமியோட லங் ஆஃப் எர்த். பூமியோட லங்கு, நுரையீரலாக இருக்குது அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். வேர்ல்ட் ஹேபிட்டாட் டே எப்போ அப்படின்னா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபர்ஸ்ட் மண்டே ஆஃப் அக்டோபர் எப்போவுமே வேர்ல்ட் ஹேபிட்டாட் டேயாக நம்ம கன்சிடர் பண்ணுவோம். பேம்பூ பார்த்தீங்கன்னா இஸ் ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் பிளான்ட் இன் த வேர்ல்டு. டியூரிங் இட்ஸ் ஆக்டிவ் க்ரோத் ஃபேஸ் இட் கேன் க்ரோ செவரல் சென்டிமீட்டர்ஸ் இன் அ சிங்கிள் டே. ஒரு சிங்கிள் டேயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக அது வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவும் வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபேக்சுவல் பாயிண்ட். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம த வேர்ல்ட் ஆஃப் அனிமல்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ த வேர்ல்ட் ஆஃப் அனிமல்ஸில் பார்த்தீங்கன்னா த லிவிங் வேர்ல்ட் ஷோஸ் அ ஹியூஜ் வெரைட்டி ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ். ஸோ பூமியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ், நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் அனிமல்ஸ், நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் நம்ம பூமியை வந்து ஒரு அழகான பயோடைவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ எவ்ரி லிவிங் ஆர்கானிசம் இஸ் யூனிக். ஒவ்வொரு உயிரினமும் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு உயிரினத்துலேயும் ஏதோ ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் வெரைட்டி அண்ட் டிஃப்ரென்ஸ் அமங் லிவிங் திங்ஸ் இஸ் கால்ட் அஸ் பயோடைவர்சிட்டி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான வெரைட்டியாக இருக்குது பிளான்ட்ஸ், வெரைட்டியாக இருக்காங்க அனிமல்ஸ். ஆனாலும் ஒவ்வொரு அனிமல்ஸ்லேயும் ஏதோ ஒரு டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான வெரைட்டியும் டிஃப்ரென்சஸும் சேர்ந்து தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், பயோடைவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பயோடைவர்சிட்டி இன்க்ளூட்ஸ் ஆல் ecosystems லைக் டெசர்ட்ஸ், ஃபாரஸ்ட், மவுண்டன்ஸ், லேக்ஸ், ரிவர்ஸ் அண்ட் ஃபார்ம்லேண்ட்ஸ். ஸோ பயோடைவர்சிட்டினா என்னென்னா, எங்கெங்கே தாவரங்கள், எங்கெங்கே மிருகங்கள் எல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லா இருக்கிற இடத்த எல்லாமே நம்ம என்னன்னு சொல்லுவோம், பயோடைவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாலைவனங்கள், அப்புறம் காடுகள், அப்புறம் மலை பகுதி, ஏரி, அப்புறம் ஆறுகள், இது எல்லாமே இங்கே எல்லாமே என்ன இருக்கும், உயிரினங்கள் எல்லாம் வாழும். ஸோ உயிரினங்கள் வாழ்கிற இடம் எல்லாமே நம்ம என்னன்னு சொல்லுவோம், பயோடைவர்சிட்டி, ஈகோசிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எல்லா ஈகோசிஸ்டம்ஸும் சேர்ந்தால் தான் அது என்னது, பயோடைவர்சிட்டி. In every ecosystem, living things that is biotic interact with non-living things that is abiotics. ஸோ உயிரினங்கள் வந்து உயிரில்லாத ஒரு சில தேவையான பொருட்களோட இன்ட்ராக்ட் பண்ணி தான் அது வாழுது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சூரிய ஒளிச்சம், அப்புறம் வந்து தண்ணி, காற்று, இதெல்லாம் இல்லாமல் வந்து உயிரினங்களால் வாழ முடியாது. ஸோ உயிர் இல்லாத இந்த பொருட்களும் உயிரினங்களும் சேர்ந்து ஃபங்க்ஷன் பண்ணுறது தான் என்ன அப்படின்னு சொல்லுவோம்னா ஈகோசிஸ்டம், ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஈகோசிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அடுத்தது செல். இது பார்த்தீங்கன்னா அணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இது வந்து பேசிக் யூனிட் ஆஃப் லைஃப். இது வந்து ஒரு உயிரினம் வளரணும் அப்படின்னா ஒரு அணு மூலமாக தான் அது வளரும், ஒரு செல் மூலமாக தான் அது வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. All living organisms are made up of microscopic structural units called cell. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். செல்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா இம்பார்ட்டண்ட் ஃபங்க்ஷன்ஸும் பண்ணும், வளரும், ரெஸ்பயர் பண்ணும், ரீப்ரொடியூஸ் பண்ணும். ஒவ்வொரு செல்லுக்கும் போய் ஆக்சிஜன் ரீச் ஆனால் தான் அந்த செல்லில்
க்ரோத் நடந்தால் தான் ஓவரால் பாடியும் வந்து பார்த்திங்கன்னா க்ரோ ஆகும், ஓவரால் பாடியிலையும் ரெஸ்பிரேஷன் நடக்கும், ஓவரால் பாடியும் ரீப்ரடியூஸ் பண்ணும். ஸோ ஒரு செல்லில் நடக்கிறது தான் ஃபுல் பாடியிலேயே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்கானிசம்ஸ் மேபி ஆஃப் 2 டைப்ஸ். ஒரே ஒரு செல் வச்ச ஆர்கானிசம் யூனிசெல்லுலாராக இருப்பாங்க, இல்லை நிறைய செல்ஸ் வச்ச ஆர்கானிசம்ஸ் மெனி செல்ஸ் ஆர்கானிசம்ஸ் மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம யூனிசெல்லுலார் ஆர்கானிசமை பற்றி பார்ப்போம். யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ் ஆர் வெரி ஸ்மால், கேன் பி சீன் ஒன்லி த்ரூ மைக்ரோஸ்கோப். ரொம்ப ரொம்ப சின்னதாக இருப்பாங்க, மைக்ரோஸ்கோப் மூலமாக தான் நம்மளால் வந்து அவங்கள பார்க்க முடியும். They live mostly in water and are simplest and most primitive living forms. ஓகேவா? மோஸ்ட்லி எங்கே இருப்பாங்க? ஒரே செல்லில் இருக்கிற இந்த ஆர்கானிசம்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கே இருப்பாங்க? தண்ணிக்குள்ளே இருப்பாங்க. ப்ரிமிட்டிவ் அப்படின்னா ரொம்ப 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 பழைய ஆர்கானிசம்ஸாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. All living functions such as feeding, movement, respiration, excretion occur within the same cell. Okay? Using internal structure called organelles. ஓகேவா? ஸோ இந்த ஒரே யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ்குள்ளே ஒரே சொல்லுக்குள்ளே வந்து எல்லாமே நடக்கும். சாப்பாடும் அவங்க சாப்பிடுவாங்க, மூவ்மெண்ட்டும் ஒரே செல்குள்ளே நடக்கும், ரெஸ்பிரேஷனும் ஒரே செல்குள்ளே நடக்கும், எக்ஸ்க்ரீஷனும் அதே செல்குள்ளே நடந்துடும். ஸோ இது எல்லாமே ஒரே ஒரு அணுக்குள்ளே நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ் பார்த்தீங்கன்னா அமீபா, பாரமீஷியம், யூக்ளினா. அமீபா எங்கே இருக்குது? தண்ணியில் இருக்குது. மூவ்ஸ் அண்ட் கேப்சர்ஸ் ஃபுட் பை ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் கால் சூடோபோடியா. ஸோ அது வந்து ஒரே செல் ஆர்கானிசம். ஓகே, இந்த மாதிரி வந்து அதுக்கு வந்து அது மூவ் ஆகும். இந்த மாதிரி வந்து ஃபிங்கர் மாதிரி இருக்கிற இந்த ஷேப் பாடி ஸ்ட்ரக்சரை வச்சு தான் அது மூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஃபிங்கர் இருக்கிற பாடி ஸ்ட்ரக்சரை வந்து சூடோபோடியா, ஃபால்ஸ் ஃபீட் அப்படின்னு சொல்லுவாங்க. டைஜஸ்ட் ஃபுட் இன் ஃபுட் வேக்யூல். ஸோ இதுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு அதோட உருவு இருக்கும், ஃபுட் வேக்யூல். ஸோ அதுக்குள்ளே தான் வந்து அது வந்து அதை சாப்பிட்ட சாப்பாடை வந்து ஜீரணிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கான்ட்ராக்டைல் வேக்யூம் ஹெல்ப் இன் எக்ஸ்க்ரீஷன். இதுக்குள்ளேயே வந்து ஒரு கான்ட்ராக்டைல் வேக்யூல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். கான்ட்ராக்டைல் வேக்யூல்னா அது அப்படியே சுருங்கி போகும். அது சுருங்கி போகும்போது அதுக்கு தேவையான இல்லாத வேஸ்ட் எல்லாமே வந்து அப்படியே வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெஸ்பிரேஷன் அக்கர்ஸ் பை டிஃப்யூஷன் த்ரூ பாடி சர்ஃபேஸ். ஸோ தேவை இல்லாத, தட் இஸ் ரெஸ்பிரேஷன், அதுக்கு தேவை இருக்கிற ஆக்சிஜனோ தேவையில்லாத கார்பன் டை ஆக்சைடோ கேஸஸோ வெளியே வந்து எது மூலமாக அந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணுது அப்படின்னா அதோட பாடியோட சர்ஃபேஸ் மூலமாக பண்ணுது. ஸ்கின் மாதிரி ஒரே ஒரு செல். ஸோ நம்மளால் வந்து அது ஸ்கின் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த செல்லோட சர்ஃபேஸில் தான் அது வந்து கேஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா பாரமீஷியம், மைக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசம் லிவிங் இன் வாட்டர். ரொம்ப ரொம்ப சின்ன ஆர்கானிசம். இதுவும் வந்து தண்ணியில் தான் இருக்கும். மூவ்ஸ் வித் டைனி ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் கால் சீலியா. ஸோ பாரமீஷியமோட லெக்ஸோட பேர் என்னது? சீலியா. ஓகே, அதே அமீபாவோட லெக்ஸோட பேர் என்னது? சூடோபோடியா. சீலியா ஆல்சோ ஹெல்ப் இன் கேதரிங் ஃபுட். ஸோ இந்த சீலியா வச்சு அது வந்து அதுக்கு தேவையான உணவை வந்து சேர்த்து வைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்தது யூக்ளினா வந்து மூவ்ஸ் பை அ விப் லைக் ஃப்ளெஜிலம். விப் லைக் ஃப்ளெஜிலம்னா இந்த மாதிரி வந்து ஒரு விப்பு மாதிரி இருக்கும். ஸோ அதை வச்சு தான் அது வந்து தள்ளி தள்ளி போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அதோட சாப்பாடு வந்து தானாக செஞ்சுக்கும். ஸோ யூக்ளினா வந்து ஆட்டோட்ராபிக் இன் நேச்சர். ஆல்சோ ஈட் லைக் அனிமல்ஸ். ஸோ அது வந்து தானாக அதோட ஃபுட்டும் செஞ்சுக்கும், வெளியில் இருக்கிற சாப்பாடும், தட் இஸ் அதுக்கு தேவையான சாப்பாடு வெளியிலேருந்து கூட எடுத்துக்கும். ஸோ அது ஆட்டோட்ராபிக்காக கூட இருக்கும், ஹெட்ரோட்ராபிக்காக கூட இருக்கும். ஸோ அதோட இன்ஃபர்மேஷன் தமிழில் கீழே கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்த்தது வந்து ஒரே ஒரு அணு வச்ச ஆர்கானிசம். இப்போ வந்து மல்டி செல்லுலார் ஆர்கானிசமை பார்ப்போம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ். ஸோ இது வந்து மோஸ்ட்டாக வந்து நிறைய அணுக்களால் உருவாகின ஒரு உயிரினம் பற்றி நம்ம படிக்க போகிறோம். டிஃப்ரெண்ட் குரூப் ஆஃப் செல்ஃப் பெர்ஃபார்ம் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன். திஸ் இஸ் கால்ட் டிவிஷன் ஆஃப் லேபர். தே ஹாவ் டிஷ்யூஸ், ஆர்கன் சிஸ்டம். ஆர்கன் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா டைஜஸ்டிவ், ரெஸ்பிரேட்டரி, சர்க்குலேட்டரி அண்ட் நர்வஸ் சிஸ்டம். இப்போ பாருங்கள், ஒரே ஒரு செல் பார்த்தீங்கன்னா ரீப்ரடியூஸ் பண்ணி நிறைய செல்லாக மாறும். ஒரு செல் வந்து நிறைய செல்ஸாக மாறினா
செல் வந்து நிறைய செல்ஸாக மாறினா அது வந்து டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நிறைய டிஷ்யூஸ் ஜாயின் ஆனால் ஒரு ஆர்கன் ஆகும். நிறைய ஆர்கன்ஸ் எல்லாமே சேர்ந்தால் ஒரு ஆர்கன் சிஸ்டமாக மாறும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹார்ட்டாக இருக்கட்டும், இதயம், ஓகேவா, இருதயம், ஓகேவா. ஸோ ஹார்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய செல்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ அந்த ஹார்ட் செல்ஸ் எல்லாமே சேர்ந்து டிஷ்யூவாக மாறும். அந்த டிஷ்யூஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு ஹார்ட்டாக ஒரு ஆர்கனாக ஃபார்ம் ஆகுது. இந்த ஆர்கன் பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் பண்ணும். தட் இஸ் அந்த நம்ம ரத்தத்தை வந்து நம்ம ரத்தத்துக்குள்ளே வந்து ஆக்சிஜனை இன்ஃப்யூஸ் பண்ணுறதும் கார்பன் டை ஆக்சைடு நம்ம ரத்தத்தில் வந்து எடுக்கிறதும் மெயினாக இதயமோட வேலை. ஸோ அந்த வேலை ஃபுல்லாக செய்கிறதுக்கு அதுக்கு வேறு அந்த வேலையெல்லாம் செய்கிறதுக்கு அதுக்கு ஒரு பாடி தேவை, வெயின்ஸ் தேவை. ஓகேவா? ஸோ அதுக்கு என்னென்ன உறுப்பு தேவையோ அது எல்லாமே வந்து ஆர்கன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நிறைய மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதுதான் வந்து மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ். இப்போ டிஃப்ரென்ஸ் பார்ப்போம் செல்லுலார் ஆர்கானிசம்ஸ்க்கும் மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ்க்கும். ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ் ஒரே ஒரு அணுசெல்லில் உருவாயிருக்கு. மல்டி செல்லுலாரில் நிறைய செல்ஸ் இருக்கும். சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும் யூனிசெல்லுலார், இது வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஆர்கன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்கன்ஸ் அண்ட் டிஷ்யூஸ் வந்து யூனிசெல்லுலாரில் இருக்காது. மல்டி செல்லுலாரில் நிறைய டிஷ்யூஸ் இருக்கும், நிறைய ஆர்கன்ஸ் இருக்கும். க்ரோத் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் இன் செல் சைஸ், செல்லோட சைஸ் மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகும் தவிர நிறைய செல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகாது. இவங்க வந்து இன்க்ரீஸ் இன் செல் நம்பர். ஓகேவா? நம்பர் ஆஃப் செல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அமீபா, பாரமீஷியம், யூக்ளீனா, எர்த்வார்ம், ஃபிஷ்ஷு, ஃப்ராகு, மேன், இவங்கெல்லாம் எக்ஸாம்பிள் ஆஃப், இவங்க 3 பேரும் வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் யூனிசெல்லுலார் ஆர்கானிசம். இவங்க எல்லாரும் வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் மல்டி செல்லுலார் ஆர்கானிசம். புரியுதா? ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா அடாப்டேஷன் இன் அனிமல்ஸ். ஸோ இதை பற்றி நம்ம பேசிக்காக பார்த்துட்டோம். அனிமல்ஸ்னால் என்ன, அவங்க வந்து எத்தனை செல்லால் இருக்காங்க, அதெல்லாம் வந்து ஜென்ரலான இன்ஃபர்மேஷன். இப்போ வந்து ஒரு சில அனிமல்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விலங்குகள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவையான எந்த ஒரு பிளேஸில் அவங்க வாழ்கிறாங்களோ அந்த பிளேஸில் அவங்க எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி அவங்க மாறிடுவாங்க. ஓகேவா? அதுதான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா அடாப்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அங்கே வாழ்கிறதுக்கு தகுதியை வந்து அவங்க வந்து ஏற்படுத்திப்பாங்க. ஓகேவா? அனிமல்ஸ் டெவலப் ஸ்பெஷல் பாடி ஃபீச்சர்ஸ் டு சர்வைவ் இன் தியர் என்வாயன்மெண்ட். ஸோ அவங்க எந்த மாதிரியான என்வாயன்மெண்ட்டில் இருக்காங்களோ அந்த மாதிரியான என்வாயன்மெண்ட்டில் சர்வைவ் பண்ணுறதுக்கு அவங்க பாடியில் அந்த ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்லாம் அவங்க வந்து டெவலப் பண்ணிப்பாங்க. அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா அடாப்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஈச் ஸ்பீஷி ஹேஸ் ஃபீச்சர்ஸ் சூட்டட் டு இட்ஸ் ஹேபிட்டாட். ஸோ அவங்க எங்கே வாழ்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்கக்கிட்ட நிறைய ஃபீச்சர்ஸ் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் நிலத்தில் வாழ்கிறாங்க, லேண்டில் வாழ்கிறாங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இருப்பாங்க. தண்ணியில் வாழ்கிறாங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இருப்பாங்க. காற்றுல பறக்கிறவங்க இருக்கிறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட பாடியோட ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பறவையோட ஃபீச்சரே எப்படி இருக்கும், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிளேன் மாதிரி இருக்கு இல்லையா பறவை. ஏன் அப்படின்னா அது காற்றுல பறக்கணும். ஸோ அதோட ஷேப் அந்த மாதிரி இருக்கணும். அதுக்குள்ளே இருக்கிற எலும்புலாம் வந்து ஹாலோவாக இருக்கணும். வெயிட்டாக இருந்தால் அது அதால் பறக்க முடியாது. அந்த மாதிரி அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாலைவனத்தில் இருக்கிற விலங்குகள், ஃபார் எக்ஸாம்பிள் கேமல் பார்த்திங்கன்னா பாலைவனத்தில் இருக்கிற மாதிரி அது மாறும். ஸோ அதெல்லாம் வந்து அவங்களால அடாப்ட் பண்ணுறதுக்காக அந்த ஃபீச்சர்ஸ் வந்து அவங்களுக்குள்ளே அவங்க கொண்டு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடாப்டேஷன் இன் ஃபிஷ்ஷஸ். ஸோ ஃபிஷ்ஷஸில் பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான சேஞ்சஸ் வருது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபிஷ்ஷஸ் லிவ் இன் வாட்டர் அண்ட் ஹேவ் ஸ்ட்ரீம்லைன்டு பாடி. ஓகேவா? ஸ்ட்ரீம்லைன்டு பாடினா அந்த தண்ணிக்குள்ளே வந்து அவங்க வந்து நீச்சல் அடிச்சுட்டு போகிற மாதிரி அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரீம்லைன்ட் பாடி இருக்கும். இந்த ஸ்ட்ரீம்லைன் பாடி என்ன பண்ணுது அப்படின்னா ரெடியூசஸ் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த மாதிரி ஷேப் இருக்கிறதுனால தான் அதால் வந்து தண்ணியில் ஈஸியாக தண்ணிக்குள்ளே தள்ளிக்கிட்டே போக முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. They breathe through gills which absorb oxygen dissolved in water. ஸோ அவங்க மூச்சு எப்படி வாங்குறாங்க, அவங்க ஆக்சிஜன் எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா கில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கில்ஸ் மூலமாக தான் அவங்க ஆக்சிஜன் எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த கில்ஸ்குள்ளே வந்து தண்ணிக்குள்ளே இருக்கிற ஆக்சிஜனை வந்து இழுக்கிற பவர் இருக்குது. ஓகே, தேர் பாடி இஸ் கவர்ட் வித் ஸ்லிப்பரி ஸ்கேல்ஸ். ஸோ அவங்களோட
தோலில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்கேல்ஸ் இருக்கும். ஓகே, நம்ம மீனை பார்த்துருக்கோம் இல்லையா? எதனால் அப்படின்னா அது வந்து ஈஸியாக வந்து அது வந்து நீச்சல் அடிச்சுட்டு உள்ளே போகணும். அது போகும்போது தண்ணியில் இருக்கிற அந்த ஒரு சில மினரல்ஸ் வந்து அதோட பாடியை வந்து எந்த ஒரு ஹார்மும் பண்ணக்கூடாது. அதோட பாடியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த மாதிரி அது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபின்ஸ் ஹெல்ப் இன் மூவ்மெண்ட் அண்ட் பேலன்ஸ். டெயில் ஃபின் ஆக்ட் ஆஸ் அ ரட்டர். ஓகே, ஃபின்ஸ் அப்படின்னா அந்த சைடில் இருக்கும் இல்லையா, இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஃபின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து மூவ் பண்ணுறதுக்கு, முன்னாடி போகிறதுக்கு அது வந்து ஃபின் யூஸ் பண்ணிப்போம். அந்த சைடில் இருக்கிற இந்த 2 சப்போர்ட்டை வந்து ஃபின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து மூவ்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணிக்கும் மீன். பின்னாடி இருக்கிற இந்த வந்து வால், இது என்னன்னு சொல்லுவோம்னா டெயில் ஃபின் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டெயில் ஃபின் வந்து ரட்டர், தட் இஸ் இந்த மாதிரி வளைஞ்சு போகும் இல்லையா டைரக்ஷனுக்கு, அதுக்காக அது யூஸ் பண்ணிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தண்ணியில் வாழ்கிறதுக்கு என்னென்ன திறமை வேணுமோ அது எல்லாமே ஒரு மீனுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அடாப்டேஷன் இன் ஃப்ராக். ஓகேவா? ஸோ இந்த ஃப்ராக்ஸில் பார்த்தீங்கன்னா தவளை. ஓகேவா? ஸோ இந்த ஃப்ராக் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் ஆம்ஃபிபியன் அனிமல். ஆம்ஃபிபியன் அப்படின்னா தண்ணிலையும் இருக்கும், லேண்ட்லேயும் இருக்கும். ஓகே, நீர்லேயும் இருக்கும், நிலத்துலையும் இருக்கும். தே ப்ரீத் த்ரூ கில்ஸ் இன் லாவா ஸ்டேஜ் அண்ட் த்ரூ ஸ்கின் அண்ட் லங்ஸ் ஆஸ் அடல்ட். ஸோ கில்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி மீனில் இருக்குல்ல ஒரு சின்ன கட், அதே மாதிரி வந்து இந்த தவளை வந்து சின்னதாக இருக்கும் போது அதுக்கு கில்ஸ் இருக்கும். அது வளர அது வந்து எப்படி மூச்சு வாங்கும் அப்படின்னா அதோட தோல் மூலமாக மூச்சு வாங்கும், அதுக்கு இருக்கிற அந்த நுரையீரல் மூலமாக அதுக்கப்புறமா மூச்சு வாங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தே ஹாவ் லாங் ஹைண்ட் லெக்ஸ் ஃபார் ஜம்பிங் அண்ட் ஸ்விம்மிங். ஸோ குதிக்கிறதுக்கும் நீச்சலுக்கும் அது பின்னாடி இருக்கிற அதோட கால்களை யூஸ் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. த மாய்ஸ்ட் ஸ்கின் ஹெல்ப்ஸ் இன் கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச். ஸோ அதோட தோல் எப்படி இருக்குன்னா பிசுப்பாக இருக்குது. அது இருக்கிறதுனால தான் ஈஸியாக வந்து கேஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து அடாப்டேஷன் இன் லிசர்ட். ஒரு பல்லி வந்து எப்படி வந்து அதோட அடாப்டேஷன் இருக்குது அப்படின்னா, பல்லி வந்து ஒரு ரெப்டைல், சரியா? அது ஒரு பர்டிகுலர் ஃபீச்சர், ஒரு பர்டிகுலர் கிளாசிஃபிகேஷன். ஓகேவா? ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையான ஸ்கேலி ஸ்கின் இருக்குது. அதால் வந்து எங்கேயும் வந்து ஏற முடியுது. தட் இஸ் இங்கே பார்த்தீங்கன்னா செவர்லலாம் வந்து பல்லி ஏறிடும். ஸோ அதுக்கு இருக்கிற அந்த ஸ்கின் அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் அதால் ஏற முடியுது. ஸோ தே ஹாவ் மூவபிள் ஐலெட்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் இயர்ஸ். தட் இஸ் இந்த பாம்புக்கெல்லாம் வந்து காது இல்லை, பட் இதுக்கு வந்து ஒரு மாதிரி சின்ன காதாக இருக்கும். மூவபிள் ஐலெட்ஸ் அப்படின்னா அதோட ஐலெட்ஸ் வந்து அது ஈஸியாக வந்து மூவ் பண்ணும். மோஸ்ட் லிசர்ட் வாக் ஆன் 4 legs. அவங்களுக்கு 4 கால் இருக்கும். ப்ரீத் த்ரூ லங்ஸ், நுரையீரல் இருக்கும். சம் ஸ்பீஷீஸ், இந்த லிசர்ட்ஸ்லேயே ஒரு சில ஸ்பீஷீஸில் வந்து வெறும் 2 கால் இருக்கும். அண்ட் தே யூஸ் த டெயில் ஆஸ் அ கவுண்டர் பேலன்ஸ். ஸோ தன்னை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அதோட வால் அதை யூஸ் பண்ணிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தேர் டங் ஹேஸ் ஸ்டிக்கி ப்ரொஜெக்ஷன் டு கேட்ச் இன்செக்ட்ஸ் லைக் மஸ்கிட்டோஸ் அண்ட் காக்ரோச்சஸ். ஸோ அதோட டங்கு, ஓகே, அதோட நாக்கு வந்து ரொம்ப பிசுப்பாக இருக்கும். அப்படி அது வெளியே எடுத்த உடனே வந்து அதால் ஈஸியாக வந்து சாப்பிட முடியும் எதுவுமே. ஏன்னா அந்த கொசு, அந்த காக்ரோச்லாம் ஈஸியாக வந்து ஒட்டிக்கும் அதை. சம் lizards கேன் glide ஆர் ஜம்ப் யூஸிங் webbed toes. ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக ஜம்ப் பண்ண முடியும். ஏன்னா அதோட கால் வந்து அந்த மாதிரி இருக்குது, வெப்டாக இருக்குது, இந்த மாதிரி இருக்கும். வெப்டாக இருக்கிறதுனால அதனால் ஈஸியாக ஜம்ப் பண்ண முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து அடாப்டேஷன் இன் பிளான்ட்ஸ். ஓகே, பிளான்ட்ஸ் ஹேவ் ஸ்ட்ரீம்லைன் பாடி கவர்ட் வித் ஃபெதர்ஸ் ரெடியூசிங் ஏர் ரெசிஸ்டன்ஸ். அதே மாதிரி எப்படி மீன் தண்ணிக்குள்ளே ஸ்ட்ரீம்லைண்டாக இருக்கோ அதே மாதிரி வந்து ஒரு பறவையும் பறக்கிறதுக்கு ஸ்ட்ரீம்லைண்டாக இருக்குது. அதுக்கு வந்து பறக்கிறதுக்கு என்ன இருக்குது, ஃபெதர்ஸ் இருக்குது. அது விரிச்சுட்டே வந்து அது பறக்கும். தே பொசஸ் பீக் இன்ஸ்டெட் ஆஃப் மவுத். அதுக்கு வந்து வாய் எப்படி இருக்குது, பீக் இருக்குது இந்த மாதிரி. அது வந்து அப்படி கொத்தி சாப்பிடும். தே ப்ரீத் த்ரூ லங்ஸ், நுரையீரல் இருக்குது. அவங்களுக்கும் 4 limbs, முன்னாடி இருக்கிற கால் இருக்கும், முன்னாடி இருக்கிற கையெல்லாம் வந்து விங்ஸாக மாறி இருக்கு. ஓகே, பறக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு விங்ஸாக வந்து அவங்களோட முன்னாடி இருக்கிற கால் வந்து விங்ஸாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு பறக்கிறதுக்கு.
அவங்களோட எலும்புலாம் வந்து ரொம்ப ஹாலோ, ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். ஏன்னா வெயிட்டாக இருந்தால் அவங்களால பறக்க முடியாது. பேர்ட்ஸ் ஹேவ் ஸ்ட்ராங் செஸ்ட் மசில்ஸ். அவங்களோட நெஞ்சத்தில் இருக்கிற மசில்ஸ், செஸ்ட் மசில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா அந்த செஸ்ட் மசில்னால தான் அவங்களால என்ன பண்ண முடியுது, அந்த மாதிரி வந்து ஃப்ளாப் பண்ணி பறக்க முடியுது. ஓகேவா? த டெய்ல் ஹெல்ப்ஸ் இன் டைரக்ஷன் கண்ட்ரோல் அண்ட் பேலன்ஸ். ஸோ அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு மாதிரியான இது இருக்கும் இல்லையா, ஸோ அதனால வந்து அவங்க பேலன்ஸும் கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. பின்னாடி இருக்கிற அந்த என்ன சொல்கிறது, வாலை வச்சு அவங்க கண்ட்ரோலும் பேலன்ஸும் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் க்ளவுட் ஃபீட் ஹெல்ப் தெம் ப்ரீச் ஆன் பிரான்ச்சஸ். ஸோ இலைகள் மேலே அந்த இது இருக்கும் இல்லையா, கிளை இருக்கும் இல்லையா, அந்த கிளை மேலே உட்கார்றதுக்கு அவங்களோட கால் வந்துட்டு க்ளவுடு ஃபீட்டாக இருக்குது. அப்படி பிடிச்சி உட்கார்ற மாதிரி இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? அவங்கள தான் வந்து அதனால தான் அது வந்து அந்த எந்த இடத்துலையும் வந்து ஈஸியாக உட்கார முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து அடாப்டேஷன் இன் கேமல். ஓகே, ஸோ இந்த ஒட்டகம் வந்து எந்த மாதிரியான அடாப்டேஷன் பண்ணிக்குதுன்னா, அது வந்து ரொம்ப சூடான பாலைவனத்துலலாம் வாழுது. ஸோ தண்ணி இல்லாமல் கூட அதனால் வாழ முடியும். அதோட கால் பார்த்திங்கன்னா ரொம்ப லாங்காக இருக்கும். கீப் த பாடி அவே ஃப்ரம் ஹாட் சன். ஸோ பெரிய கால் இருக்கிறதுனால அதோட பாடி வந்துட்டு இந்த ரொம்ப சூடாக இருக்கிற இந்த மண்ணில் இருந்து மேலே இருக்குது. ஸோ அதுக்கு அவ்வளோ சூடு படலை அப்படின்னு சொல்கிறாங்க. தே கேன் ட்ரிங்க் அண்ட் ஸ்டோர் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர். ஸோ நிறைய தண்ணி அது குடித்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஓகே, ஸோ அவங்க வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது அந்த தண்ணியை வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணணும் அப்படின்னுக்காக அவங்க வந்து ரொம்ப கம்மியான யூரின் போவாங்க. ஓகே, அது எப்படி தண்ணியை வந்து சேர்த்து வச்சுக்குது அப்படின்னா, ரொம்ப கம்மியான யூரின் போகும். ரொம்ப ட்ரையான டங் அப்படின்னா அதோட அதோட பாத்ரூம் எப்படி இருக்கும்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும். அதுக்கு வந்து வேர்வை வராது, நோ ஸ்வெட்டிங், தண்ணி வந்து பாடியிலேருந்து வெளியே வராது. த ஹம்ப் ஸ்டோர்ஸ் ஃபேட். அது என்ன சொல்கிறது, இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும் இல்லையா அதோட பாடியில், அதை வந்து ஹம்ப் அப்படின்னு சொல்லுவோம். கேமல் ஹம்ப் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்குள்ளே வந்து அது ஃபேட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஸோ அது வந்து ஒரு எனர்ஜியாக இருக்கும். அதுக்கு தண்ணி கம்மியாக சாப்பிடும் இல்லையா, ஸோ அதனால் அதுக்கு ஒரு எனர்ஜியாக அது ஹம்ப் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராட் பேடட் ஃபீட் ஹெல்ப் தெம் வாக் ஈஸிலி ஆன் சாஃப்ட் சாண்ட். தட் இஸ் அவங்களோட கால் வந்து ரொம்ப ப்ராடாக இருக்கும், பேடடாக இருக்கும், ரொம்ப பேட் வச்ச மாதிரி ஒரு இது இருக்கும். அதனால் அவங்களால ஈஸியாக வந்து அந்த அந்த மாதிரியான மண்ணில் வந்து நடக்க முடியுது. லாங் ஐலாஷஸ் அண்ட் ஹேர் ப்ரொடெக்ட் ஐஸ் அண்ட் இயர்ஸ் ஃப்ரம் சாண்ட். ஸோ அவங்களோட கண்ணில் இருக்க இந்த ஐலாஷஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால அந்த மண்ணெல்லாம் வந்து அவங்க கண்ணுக்குள்ளே ஈஸியாக போகாது, அவங்க காதுக்குள்ளேயும் ஈஸியாக போகாது. க்ளோசபிள் நாஸ்ட்ரல்ஸ். இப்போ நம்மளால் வந்து நம்ம கையால் தான் நம்ம மூக்கை அப்படி மூட முடியும். ஸோ அவங்களால வந்து அப்படியே தானாக அவங்களோட மூக்கை வந்து அவங்களால தானாக மூட முடியும். ஓகே, எதனால் அந்த ஃபீச்சர்ஸ் அவங்களுக்கு இருக்குன்னா, பாலைவனத்தில் வந்து நிறைய காற்று அடிக்கும். அந்த காற்றுல நிறைய மணல் வந்து ரொம்ப ஈஸியாக மண் வந்து உள்ளே போகும். அதனால் வந்து இறைவனை வந்து அந்த இந்த ஒட்டகத்துக்கு அந்த மாதிரியான ஒரு ஃபீச்சர்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ ஹென்ஸ் த கேமல் இஸ் நோன் ஆஸ் ஷிப் ஆஃப் டெசர்ட். ஓகேவா? ஸோ அதோட இன்ஃபர்மேஷன் தமிழ்லையும் இருக்குது. ஸோ இதில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் ஃபேக்ட்ஸ் வந்து திருப்பி வந்து ரிப்பீட் ஆகிருக்கு ஏர்லியராக பார்த்த மாதிரி. பட் பென்குயின்ஸ் பார்த்திங்கன்னா லிவ் இன் கோல்டு போலார் ரீஜன்ஸ். அவங்களோட தோல் வந்து ரொம்ப திக்கான ஃபெதர்ஸ் இருக்கும். அவங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப ஃபேட் இருக்கும் அவங்க ஸ்கின்னில். ஓகே, அந்த மாதிரி அவங்களோட தோலில் நிறைய ஃபேட் இருக்கிறதுனால அவங்களால வந்து வார்மாக ரொம்ப ஹாட்டாக இருக்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. பேம்பு வந்து ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் பிளான்ட் பார்த்துட்டோம். அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் வந்து ஹாஃப் ஆஃப் வேர்ல்டு ஆக்சிஜன் யார் கொடுக்குறா? அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் தான் கொடுக்குறாங்க. இந்த வேர்ல்டு ஹேபிட்டாட் டேயும் நம்ம பார்த்தோம். ஃபஸ்ட்டு மண்டே ஆஃப் எவ்ரி அக்டோபர் வேர்ல்டு ஹேபிட்டாட் டே. சரியா? தமிழ்லையும் இருக்குது. ஓகே, சரி. அடுத்தது நம்ம வந்து நம்மளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் பாருங்கள். இப்போ வந்து உங்களுக்கு புக்கில் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் புக்கில் 10 பேஜஸ் இருக்குது அப்படின்னா, அந்த 10 பேஜஸில் இருந்து கண்டென்ட்டை நம்ம 3 to 4 பேஜஸாக கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் மட்டும் க்ரக்ஸ் பண்ணி உங்களுக்கு கொடுப்போம். ஓகேவா? எல்லாம் இம்பார்ட்டன்ட். இந்த 3 to 4 பேஜஸ் தானா மேம் அப்படின்னு கேட்காதீங்க. அந்த 10 பேஜஸும் 3 to 4 பேஜஸாக சம்மரைஸ் பண்ணுறோம்.
ஓகேவா? புரிஞ்சுக்கோங்க. சம்மரினா எல்லா பாயிண்ட்ஸையும் சின்னதாக ஆக்குறது. ஓகேவா? வெறும் 10 பேஜஸில் 7 பேஜை விட்டு 3 பேஜை நான் சொல்லித்தரலை. ஓகே, அந்த 10 பேஜஸையும் 3 பேஜஸில் 1/3க்கு கொண்டு வரது தான் சம்மரி நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, எதுவாக இருந்தாலும் நோட்ஸ் அப்படின்னா அந்த கண்டென்ட்டோட 1/3 கொண்டு வரது தான் நோட்ஸ். ஓகேவா? ஸோ 1/3 ஒரு 10 பேஜோட ஒரு லெசன் இருக்குன்னா அந்த 10 பேஜை 3 பேஜில் கொண்டு வருது. ஓகேவா? ஸோ தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம இங்கே கொண்டு வருவோம். உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கோ த்ரூ பண்ணுங்கள், உங்களுக்கு இன்னும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். இல்லை மேம் டைம் இல்லை அப்படின்னா இதுவே போதுமானது. சரியா? ஸோ இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஹெல்த் அண்ட் ஹைஜீன். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். நிறைய கொஷின்ஸ் இந்த டாப்பிக்லேருந்து கேட்குறாங்க. மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் இந்த டாப்பிக்லேருந்து நிறைய கண்டென்ட் நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேவா? சரி, ஓகே. அடுத்தது டெஃபினேஷன் ஆஃப் ஹெல்த். ஓகே, ஹெல்த் அப்படின்னா என்ன? ஓகே, ஹெல்த் அப்படின்னா என்னென்னா, ஹெல்த் இஸ் ஸ்டேட் ஆஃப் கம்ப்ளீட் physical, mental and social well-being, not merely absence of disease or weakness. Health அப்படின்னா நம்மளோட பாடி மட்டும் ஒழுங்காக இருந்தால் நம்ம ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நம்ம ஃபிசிக்கலாக கூட ஹெல்த்தியாக இருக்கணும், நம்ம மென்டலி கூட ஹெல்த்தியாக இருக்கணும், நம்மளால் நல்லா யோசிக்க முடியணும், நம்மளால் நிறைய கருத்துக்களை சொல்ல முடியணும், நம்மளால் லாஜிக் இல்லாஜிக் அந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸை புரிஞ்சுக்க முடியணும், நம்மளால் நம்மளோட இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியணும். அந்த மாதிரிலாம் நம்மளால் பண்ண முடிஞ்சால் நம்ம ஹெல்த்தியாக மென்டலி ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். நம்மளால் 4 பேர் கூட உட்கார்ந்து நல்லபடியாக பேச முடியணும், 4 பேர் கூட ஈஸியாக கான்டாக்ட் பண்ண முடியணும், கம்யூனிகேட் பண்ண முடியணும், மக்களோட வாழ தெரியணும். அப்போ தான் நம்ம ஹெல்தி. சோஷியலாக கூட நம்ம நல்லபடியாக இருக்கணும், மென்டலாக நம்ம நல்லபடியாக இருக்கணும், நம்மளோட ஹெல்த்தும் தட் இஸ் நம்மளோட பாடியும் நல்லபடியாக இருக்கணும். நம்ம பாடி, நம்ம மைண்டு, நம்மளோட கம்யூனிகேஷன் எல்லாமே ஒழுங்காக இருந்தால் நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் குட் ஹெல்த். எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லா இருக்கணும்னா அதோட அடிப்படை உங்களோட ஹெல்த் நல்லா இருந்தால் தான் மற்ற நல்ல விஷயங்களை உங்களால் என்ஜாய் பண்ணிக்க முடியும். ஓகே, குட் ஹெல்த் என்ஹான்சஸ் கான்சன்ட்ரேஷன். நீங்கள் ஏதாவது பண்ணணும்னு நினச்சா அது உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். ஒர்க் அவுட்புட் நல்லா வரும். நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா அதோட அவுட்புட் நல்லா இருக்கும். லேர்னிங் கெப்பாசிட்டி நல்லா ஆகும். நீங்கள் ஏதாவது பார்த்தீங்கன்னா அதிலிருந்து நீங்கள் ஏதாவது கற்றுப்பீங்க. நீங்கள் ஹெல்த்தியாக இருந்தீங்க அப்படின்னா. இமோஷ்னலாக உங்களை யாராலையும் அன்ஸ்டேபிள் பண்ண முடியாது. ஓகேவா? யாராலையும் உங்களோட ஒரு அளவுக்கு உங்களை அன்ஸ்டேபிள் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஏதாவது இப்போலாம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் ஹெல்த்தியாக இருந்தீங்கன்னா, ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் ஹெல்த்தியாக இருந்தீங்கன்னா உங்களால் அந்த தப்பான ரிலேஷன்ஷிப்லேருந்து ஈஸியாக வெளியே வர முடியும். உங்களால் அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே ஈஸியாக வர முடியல அப்படின்னா உங்கள் இமோஷ்னல் ஹெல்த் சரியில்லை அப்படின்னு அர்த்தம். ஃபார்மிங் த ஃபவுண்டேஷன் ஆஃப் நேஷ்னல் ப்ராக்ரஸ். ஸோ இது எல்லாமே மக்களில் இருந்தால் அந்த தேசமும் அழகாக முன்னேறும் அப்படின்னு சொல்கிறாங்க. டிட்டர்மினன்ஸ் ஆஃப் ஹெல்த். உங்கள்கிட்ட நல்லா ஹெல்த் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, நீங்கள் பேலன்ஸ்டான ஃபுட்டை சாப்பிட்ணும். வெறும் நான்வெஜ், வெறும் வெஜிடேரியன், வெறும் ப்ரோட்டீன், வெறும் விட்டமின்ஸ் இந்த மாதிரி சாப்பிடாம எல்லாம் கலந்த மாதிரி உங்களோட டயட் இருக்கணும். நீங்கள் இருக்கிற இடம் க்ளீனாக இருக்கணும். நீங்கள் பர்சனலாக க்ளீனாக இருக்கணும். மென்டலாக நீங்கள் காமாக இருக்கணும். எப்பவுமே கத்திக்கிட்டே இருக்கக்கூடாது, எப்பவுமே அழுதுகிட்டே இருக்கக்கூடாது. ரெகுலராக நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணால் இது எல்லாமே சேர்த்து உங்களோட ஹெல்த்தோட ஸ்டேட்டஸை என்ன பண்ணும்? அதிகரிக்கும். புரியுதா? ஸோ மீனிங் ஆஃப் ஹைஜீன் அப்படின்னா என்னென்னா, refers to scientific practice that preserve and improve health by maintaining cleanliness of the body. சுத்தமாக இருக்கிறது. எல்லா விஷயத்துலையும் நீங்கள் சுத்தமாக இருக்கிறது. உங்கள் பாடியை வைக்கிறது விதத்தில், உங்களோட ரூம், உங்களோட வீடு வைக்கிற விதத்தில், அப்புறம் உங்களோட தாட்ஸும் க்ளீனாக இருக்கணும். நீங்கள் உங்களோட நினைப்பு க்ளீனாக இல்லைன்னா அப்போது கூட நீங்கள் ஒரு நல்ல ஹெல்த்தியான பர்சன் இல்லை அப்படின்னு அர்த்தம்.
ஓகேவா? ஸோ எல்லா விதத்துலேயும் நம்ம என்னவாக இருக்கணும்னா க்ளீனாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும். அதுதான் வந்து ஹைஜீன். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹெல்த் அண்ட் ஹைஜீன் அப்படின்னா, ஹெல்த் இஸ் அன் அவுட்கம் ஆர் கண்டிஷன், whereas hygiene is a set of habits and preventive measures that ensures that condition. ஸோ உங்களால் நீங்கள் நீட்டாக க்ளீனாக பியூராக இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஹெல்த்து கொடுக்கும். ஓகேவா? ஸோ ஹெல்த் அப்படின்னா என்னது? ஒரு அவுட்கம், ஒரு ரிசல்ட்டு. நல்லா ஹெல்த்தியான லைஃப் உங்களுக்கு எப்போ கிடைக்கும்? நீங்கள் நல்லா ஹைஜீனிக்காக இருந்தீங்கன்னா அதோட அவுட்புட் என்னவாக இருக்கும்? ஹெல்த்தியான லைஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2 மேஜர் டிவிஷன்ஸ் ஆஃப் ஹைஜீன் இருக்குது. ஒன்று வந்து பர்சனல் ஹைஜீன், நம்மளோட பாடியை நம்ம க்ளீன் அண்ட் நீட்டாக வைக்கிறது. நம்மளோட ஜெனிட்டல்ஸ், நம்மளோட என்ன சொல்லுவோம், பர்சனல் பார்ட்ஸ், ப்ரைவேட் பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? எஸ்பெஷலி நம்ம ப்ரைவேட் பார்ட்ஸை க்ளீனாக வைக்கிறது, நம்ம பாடி ஃபுல்லாகவே க்ளீனாக வைக்கிறது, நம்ம முடியை க்ளீனாக வைக்கிறது, நம்மளோட அண்டர் ஆர்ம்ஸ், நம்மளோட இன்னர்ஸ் எல்லாமே நம்ம க்ளீனாக வைக்கிறது வந்து பர்சனல் ஹைஜீன். இன்னொன்று வந்துட்டு என்விரான்மெண்டல் ஹைஜீன், நம்ம இருக்கிற இடம், நம்மளை சுற்றி இருக்கிற இடத்தெல்லாம் வந்து நம்ம க்ளீன் அண்ட் நீட்டாக வைக்கிறதும் ஹைஜீன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பர்சனல் ஹைஜீன் அப்படின்னா என்னென்னா, ஸோ பர்சனல் ஹைஜீன் இன்வால்வ் சிஸ்டமேட்டிக் கேர் ஆஃப் நம்ம ஸ்கின்னு, நம்ம ஹேர், நம்ம நெயில்ஸ், நம்மளோட டீத், நம்மளோட ஐ, நம்மளோட போட்டுக்கிற ட்ரெஸ்ஸஸ், ப்ரிவெண்ட் இன்ஃபெக்ஷன் அண்ட் மெயின்டைன் எஃபிஷியன்சி. இதெல்லாம் என்னது? பர்சனல் ஹைஜீன். நம்ம டெய்லி வந்து குளித்தோம் அப்படின்னா நம்மளோட வேர்வோட ஸ்மெல்லு, நம்ம மூஞ்சியில் ஒட்டியிருக்கிற டஸ்ட்டு, மைக்ரோப்ஸ் எல்லாமே போகும். நம்மளோட ஸ்கின் வந்து கிளியராக இருக்கும், நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் வந்து க்ளீனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பாடி, நம்ம ஃபேஸ் எல்லாம் நம்ம நல்லா மசாஜ் பண்ணி நம்ம வாஷ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட பிளட் சர்க்குலேஷனும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓரல் ஹைஜீன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம என்ன பண்ணணும்? ப்ரஷ் பண்ணணும். 2 நாள் ஒரு நாளுக்கு 2 வாட்டி ப்ரஷ் பண்ணணும். ஸோ டென்டல் கேவிட்டிஸ்லாம் வராது, நம்மளோட கம்ஸ் ஓகே அதெல்லாம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், வாய்க்குள்ளே இருக்கிற பாக்டீரியாலாம் வெளியே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹேண்ட் ஹைஜீன்ஸ், நம்ம கையில் தான் நிறைய சின்ன சின்ன மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஒட்டிக்கும். ஸோ நம்ம அடிக்கடி தேவையான டைமில் வந்து நம்ம வாஷ் பண்ணோம் அப்படின்னா, பாத்ரூம் போகிறதுக்கு அப்புறம்லாம் நம்ம வாஷ் பண்ணோம் அப்படின்னா நம்ம இன்ஃபெக்ஷனை வந்து பிரேக் பண்ணலாம், கோவிடில் பண்ணியிருக்கிற மாதிரி. நெயில் அண்ட் ஹேர் மெயின்டெனன்ஸ், நம்ம அடிக்கடி நம்ம வந்து தலையை வாரிக்கணும், அந்த என்ன சொல்கிறது, நிறைய பெயின்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிக்கணும். தேவையான இல்லாத முடியெல்லாம் கட் பண்ணி ட்ரிம் பண்ணி க்ளீன் பண்ணிக்கணும். க்ளோத்ஸ் அண்ட் ஃபுட் கேர், நம்ம போடுற சப்பலும் க்ளீனாக இருக்கணும், நம்ம போடுற துணிகளும் க்ளீனாக இருக்கணும். இதெல்லாம் வந்து ஹைஜீன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஃபுட் இன்ஃபெக்ஷன், சாக்ஸ் சரியாக துவைக்காமல் போடுறது, அப்புறம் ஷூவை வந்து ஒழுங்காக வந்து துவைக்காமல் போடுறது, அதெல்லாம் வந்து நம்மளுக்கு இன்ஃபெக்ஷனை கொண்டு வரும். சரியா? என்வாயர்மெண்டல் ஹைஜீன் அப்படின்னா நம்ம இருக்கிற ஏரியாவை நம்ம க்ளீனாக வைக்கிறது, நம்மளோட டாய்லெட்ஸை, பெட்ரூம் எல்லாம் வந்து நம்ம க்ளீனாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு கலெக்டிவ் ஹெல்த் கேர் பண்ண மாதிரி நம்ம அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி அதுக்குள்ளேயே வந்து சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கும். நம்ம இண்டிவிஜுவல்ஸ் பற்றி பேசும்போது நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா நிறைய குப்பை செய்கிறோம் இல்லையா? ஸோ ஒரு சில இடத்துல வந்து குப்பை வந்து ரெகுலராக வெளியே போய் போட்டு அந்த குப்பை இருக்கிற ஏரியாலாம் அப்படியே டர்ட்டியாக வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் குப்பையும் டெய்லி நம்ம வேஸ்ட்டை வந்து நீட்டாக மேனேஜ் பண்ணி போடணும். மக்கும் குப்பை, மக்காத குப்பைலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி செக்ரிகேட் பண்ணி போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கார்பேஜ் மஸ்ட் பி செக்ரிகேட்டட் அஸ் பயோடிகிரேடபிள் அண்ட் நான் பயோடிகிரேடபிள். தட் இஸ் கிச்சனில் இருந்து வர வெஜிடபிள் வேஸ்ட்லாம் வந்து பயோடிகிரேடபிளில் போடணும். இந்த பிளாஸ்டிக்கு கப்புலாம் வர்றது வந்து நான் பயோடிகிரேடபிளில் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா சைக்கிளிக்காக நம்ம வந்து நீட்டாக ஹைஜீனிக்காக மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வாட்டர் ஹைஜீன். ஸோ தண்ணியும் வந்து நம்ம குடிக்கிற தண்ணி எல்லாமே வந்து நீட் அண்ட் க்ளீனாக இருக்கணும், பியூராக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு தேவையில்லாத நோயெல்லாம் வராது. பாய்லிங் வாட்டர் 10 minutes ஆஃப் ஃபில்டரிங் வித் மாடர்ன் பியூரிஃபையர் ஸ்கில்ஸ் டிசீஸ் காசிங் மைக்ரோ ஆர்கானிசம். ஸோ 10 நிமிஷத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்னா தண்ணியை நல்லா கொதிக்க வைக்கணும். ஸோ அது வந்து ஒரு மெத்தட் ஆஃப் பியூரிஃபிகேஷன். இல்லைன்னா உங்ககிட்ட மாடர்ன் அக்வாகார்டு, இந்த யூரோ இதெல்லாம் வருது இல்லையா, அந்த மாதிரியான
பியூரிஃபையர்ஸ் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏர் அண்ட் ட்ரைனேஜ் சானிடேஷன். ஸோ நம்மளுக்கு தேவையில்லாத தட் இஸ் ரொம்ப பொல்யூட்டடான ஏர் வந்து நம்ம வீட்டிலேருந்து வெளியே போகிறதுக்கு எக்ஸாஸ்ட்லாம் வச்சுருக்கணும். ஸோ அந்த மாதிரி தேவையில்லாத அந்த கேஷியஸ் ஏர்லாம் வந்து வெளியே போனால் நம்மளுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் வராது. அதுவும் நம்மளுக்கு தேவையில்லாத தண்ணியும் வந்து நீட்டாக ட்ரைனேஜ் சிஸ்டம்க்கு போகிற மாதிரி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராப்பர் வென்டிலேஷன் அண்ட் ரெகுலர் கிளீனிங் ஆஃப் ட்ரெயின்ஸ் ரெடியூசஸ் சான்சஸ் ஆஃப் மஸ்கிட்டோ ப்ரீடிங் அண்ட் ஃபவுல் ஸ்மெல். தட் இஸ் டர்ட்டி ஸ்மெல் வராமல் நிறைய கொசுக்கள் வந்து உருவாகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபுட் ஹைஜீன். ஸோ ஃபுட்டு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கணும். ஸோ எப்போவுமே நல்லா ஒழுங்காக நம்ம வந்து சமைக்கணும். 70% சமைச்சு வந்து அப்படியே ராவாக சாப்பிட்டோன்னா நிறைய அதில் ஆர்கானிசம்ஸ் வந்து அப்படியே இருக்கும். பாக்டீரியா இதெல்லாம் நம்ம வயிற்றுக்குள்ளே போய் அது தட் இஸ் ஜீரணமாகாமல் நம்ம வயிற்றில் வந்து இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணும். ஸோ அதனால் ஒழுங்காக சமைக்கணும். வச்ச சாப்பாடை வந்து நம்ம கவர் பண்ணி வைக்கணும். அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக கன்சியூம் பண்ணணும். அது அப்படியே ஸ்டோர் பண்ணி வந்து அதை யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரியாக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஃபுட் பார்ன் டிசீசஸ் வந்து வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பேலன்ஸ் டயட் நம்ம ஃபாலோ பண்ணணும். A balanced diet contains carbohydrates, proteins, fats, vitamins, minerals and water in correct proportion. நான் சொன்ன மாதிரி எல்லாமே நம்ம சாப்பாட்டில் இருக்கணும். ப்ரோட்டீனும் இருக்கணும், சத்து எல்லா மாதிரியான சத்தும் நம்மளோட சாப்பாட்டில் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஒரு பேலன்ஸ் டயட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபங்க்ஷன் ஆஃப் மேஜர் நியூட்ரியன்ஸ். ஸோ என்ன நியூட்ரியன்ஸ்னால் என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு எனர்ஜி கொடுக்கும். ப்ரோட்டீன் பார்த்திங்கன்னா நம்மளோட பாடிக்குள்ளே தேவையில்லாத டிஷ்யூஸ் எல்லாம் வந்து ரிப்பேர் பண்ணும். விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து நம்ம பாடி உள்ள மெட்டபாலிசம்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். மெட்டபாலிசமை ரெகுலேட் பண்ணுறது அப்படின்னா என்னென்னா, இப்போ நீங்கள் ஏதாவது சாப்பிட்றீங்க, அதை சாப்பிட்டு ஜீரணமாகி அது வந்து எதுவாக கன்வெர்ட் ஆகணும், எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகணும். ஸோ இந்த ப்ராசஸ் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிற இந்த ப்ராசஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு உங்களுக்கு எனர்ஜியாக உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா உங்களுக்குள்ள கரெக்டான அமௌண்ட்டில் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ்லாம் இருந்தால் தான் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு எப்படி மாறும், எனர்ஜியாக மாறும். புரியுதா? அதுக்கப்புறம் வாட்டர் ஆஸ் அ நியூட்ரியன்ட். வாட்டர் ஏட்ஸ் டைஜஷன், சர்க்குலேஷன், எக்ஸ்க்ரீஷன், டெம்பரேச்சர் கண்ட்ரோல். ஸோ வாட்டர் வந்து தண்ணி வந்து ஜீரணத்துக்கும், சர்க்குலேஷன் ரத்த ஓட்டத்துக்கும், எக்ஸ்க்ரீஷன் வேஸ்ட் பாடியிலேருந்து வெளியே வரத்துக்கும், நம்ம பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் எல்லாத்துக்கும் தண்ணி யூஸ்ஃபுல்லாக இருக்குது. 2 to 3 liters a day are essential. ஸோ 2-3 லிட்டர் ஆஃப் தண்ணி நீங்கள் டெய்லி குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. malnutritions and deficiency disease அப்படின்னா என்னென்னா, ஏதாவது ஒரு சத்து குறைபாடு இருந்துச்சுன்னா அந்த மாதிரியான நோயை malnutrition ஆர் இம்பேலன்ஸ்டு டயட் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு malnutrition டிசீஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வாஷியோகார், மெராஸ்மஸ், அனீமியா. வாஷியோகார், மெராஸ்மஸ், அனீமியா இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு சத்து குறைபாடு இருந்தால் வரக்கூடிய நோய்கள். சரியா? ஓகே. ஸோ குவாஷியோகாரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்வெல்லிங் ஆகிடும். ஸோ ஸ்வெல்லிங் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் குறைபாடு, எஸ்பெஷலி வாஷியோகார் அண்ட் மெராஸ்மஸ் அப்படின்னா என்னென்னா ப்ரோட்டீன் குறைபாடுனால வருது. ஸோ ஸ்வெல்லிங் வந்துடும். அந்த வயிற்று பகுதியெலாம் வந்து அப்படியே உப்பிக்கும். ஓகேவா? அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது குவாஷியோகார். மெராஸ்மஸும் வந்து ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி தான். இதில் வந்து ரொம்ப அதிகமான ப்ரோட்டீன் வந்து வயிற்றுலேருந்து வெளியே வந்துடும். ரொம்ப பயங்கரமாக ஒல்லி ஆகிடுவாங்க. அது வந்து மெராஸ்மஸ். ஸோ ரெண்டுமே வந்து ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி டிசீஸ் தான். இன்னொன்று வந்து அனீமியா அப்படின்னா என்னென்னா அயர்ன் டெஃபிஷியன்சி டிசீஸை வந்து அனீமியா அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இரத்தக்குறை நோய். ஓகேவா? புரியுதா? ஸோ இதெல்லாம் malnutrition அண்ட் டெஃபிஷியன்சி டிசீசஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்யூனிகபிள் டிசீசஸ். ஒரு பர்சன்லேருந்து இன்னொரு பர்சனுக்கு பரவக்கூடிய டிசீஸை வந்து கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். டிசீஸ் டிரான்ஸ்மிட்டட் ஃப்ரம் இன்ஃபெக்டட் பர்சன் டு அ ஹெல்தி பர்சன் த்ரூ பேத்தோஜன்ஸ் ஆர் கால்ட் அஸ் கம்யூனிகபிள் டிசீஸ். இல்லை, தட் இஸ் ஒரு பர்சன்லேருந்து இன்னொரு பர்சனுக்கு பரவுறது. நான் கம்யூனிகபிள்னால் ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ்னாலையும், நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சினாலையும், லைஃப் ஸ்டைல்னாலையும் ஸ்ப்ரெட் ஆகாமல் அது தானாக வர்றது வந்து
நான் கம்யூனிகபிள் டிசீசஸ். ஓகேவா? ஒரு சில கம்யூனிகபிள் டிசீசஸோட ஏஜென்ட்ஸ், அது வரத்துக்கு காரணமாக இருக்கிற ஒரு சில உயிரினங்கள் எது, மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்டீரியானால வருது டைஃபாய்டு, காலரா, இதெல்லாம் வந்து பாக்டீரியானால வரும். அடுத்தது வைரஸ்னால வந்து இன்ஃப்ளூயன்ஸா, கோவிட்-19லாம் வந்து வைரஸ்னால வருது. மலேரியா பார்த்தீங்கன்னா புரோட்டோசோவானால் வருது. ரிங்வார்ம் பார்த்தீங்கன்னா ஃபங்கைனால் வருது. ஓகேவா? ஸோ மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா எப்படிலாம் பரவுது, தண்ணி மூலமாகவும், சாப்பாடு மூலமாகவும், இன்செக்ட் பைட் மூலமாகவும், இல்லைனா பக்கத்தில் உட்காந்தா டைரக்ட் ஃபிசிக்கல் கான்டாக்ட் மூலமாகவும் இந்த மாதிரியான டிசீஸ் வந்து பரவுது அப்படின்னு சொல்கிறாங்க. வாட்டர் பார்ன் டிசீசஸ், தட் இஸ் தண்ணி மூலமாக பரவுகிற ஒரு சில நோய் என்னென்னா காலரா, டிசென்ட்ரி, டைஃபாய்டு எல்லாமே வந்து நல்ல, தட் இஸ் இம்பியூர் தண்ணி வந்து சுத்தமான தண்ணி குடிக்கிறதுனால வர்றது. குளோரினேஷன் ப்ரிவென்ட்ஸ் தட், தட் இஸ் அந்த தண்ணியை வந்து குளோரினேஷன் மூலமாக நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அதிலேருந்து பாதுகாத்து இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஏர்பார்ன் டிசீசஸ், காற்று மூலமாக வர ஒரு சில நோய் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமன் கோல்டு, எல்லாருக்கும் வரும் இல்லையா, அந்த மாதிரி என்ன சொல்கிறது, சளி காய்ச்சல், இன்ஃப்ளூயன்ஸா. காமன் கோல்டே கொஞ்சம் சிவியர் ஆகிடுச்சுன்னா அது நம்ம இன்ஃப்ளூயன்ஸா அப்படின்னு சொல்லுவோம். டிபி, டியூபர்குலோசிஸ், ஸ்ப்ரெட் த்ரூ ட்ராப்லெட்ஸ் ரிலீஸ் டியூரிங் ஸ்னீசிங் அண்ட் காஃபிங். ஸோ நம்ம இரும்புற மூலமாகவும் நம்ம தும்புற மூலமாகவும் பறக்குது காற்றுல அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து வெக்டார் பார்ன் டிசீசஸ். வெக்டார் பார்ன் டிசீஸ் அப்படின்னா அது வந்து ஒரு அது பரவுறதுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு உயிரின மூலமாக அது பறக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் மஸ்கிட்டோ ஸ்ப்ரெட் மலேரியா, டெங்கு, சிக்கன்குனியா, ஹவுஸ் ஃப்ளைஸ் ஸ்ப்ரெட் காலரா அண்ட் டைஃபாய்டு. தட் இஸ் இப்போ வந்து மஸ்கிட்டோ தான் வந்து இந்த டிசீஸுக்கு வெக்டர். மஸ்கிட்டோ அங்கே போய் கடிச்சு அவங்களுக்கு வர நோய். ஸோ அப்போ அவங்க மஸ்கிட்டோ என்னவாக இருக்குது, ஒரு வெக்டராக இருக்குது. ஸோ மலேரியா, டெங்கு, சிக்கன்குனியா இதெல்லாம் வந்துட்டு கொசுனால் வர நோய். ஸோ அப்போ இந்த கொசு தான் வந்து என்னது, வெக்டர். ஓகேவா? ஹவுஸ் ஃப்ளைஸ், இருக்கும் இல்லையா, வீட்டுக்குள்ளே இருக்கிற அதனால் வருது காலரா, டைஃபாய்டெலாம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ். ஸோ இதிலெல்லாம் நம்ம எப்படி பாதுகாத்து இருக்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு இந்த கொசுவெல்லாம் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வராமல் பார்த்துக்கணும். இன்செக்ட் ரெப்பலன்ஸ்லாம் யூஸ் பண்ணணும். வீடை க்ளீனாக வச்சுக்கணும். மெயின்டைன் ஹைஜீன், பர்சனல் ஹைஜீனை மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஈஸியாக வராது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று கான்செப்ட் என்னென்னா, வேக்சினேஷன் வந்து நம்ம வந்து கரெக்டாக போட்டுக்கிட்டா இந்த மாதிரியான டிசீஸ்லேருந்து நம்ம வந்து பாதுகாத்து இருக்கலாம். வேக்சினேஷன் இன்ட்ரடியூசஸ் வீக்கெண்ட் மைக்ரோப்ஸ் டு ஸ்டிமுலேட் ஆன்டிபாடி ப்ரொடக்ஷன் அண்ட் பில்ட் இம்யூனிட்டி. ஸோ இந்த வேக்சினேஷன் அப்படின்னா என்னென்னா, இந்த வேக்சின்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த டைஃபாய்டோட, இந்த மலேரியாவோட, டெங்குவோட, இந்த நோய் வந்து ஏற்படுற மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து ஒன்று செத்துருப்பாங்க, இல்லைனா ரொம்ப வீக்காக இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸை அந்த வேக்சின்குள்ளே இருக்கும். அதை வந்து நம்ம பாடிக்குள்ளே போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால நம்ம பாடிக்குள்ளே போய் அது வந்து டெங்கு, மலேரியாவை ஸ்ப்ரெட் ஆகாது, பட் அது நம்ம பாடிக்குள்ளே இருக்கும். நம்ம பாடி என்ன பண்ணும், வெளியிலேருந்து ஏதோ வந்திருக்கு நம்ம பாடிக்குள்ளே, ஃபாரின் பார்ட்டிகல்ஸ், ஏதோ ஒரு தப்பான ஹார்ம்ஃபுல்லான உயிரினம் வந்து நம்ம பாடிக்குள்ளே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பாடிக்கு மெசேஜ் போகும். ஸோ உடனே நம்ம பாடி என்ன பண்ணும் அப்படின்னா ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுக்கும். ஸோ ஃப்யூச்சரில் இன்கேஸ் நம்மளுக்கு அந்த பாக்டீரியா, தட் இஸ் டெங்கு காஸ் பண்ணுற, மலேரியா காஸ் பண்ணுற, இல்லைனா சிக்கன்குனியா காஸ் பண்ணுற அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் நம்ம பாடிக்குள்ளே வந்துது அப்படின்னா அது நம்மளை தோக்கடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பாடிக்குள்ளே என்ன இருக்கும், அதை தோக்கடிக்கிறதுக்கு ஆன்டிபாடிஸ் ரெடியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு மலேரியா வந்தால் அவ்வளோ சிவியராக வராது, டெங்கு வந்தால் ரொம்ப சிவியராக வராது. ஏன்னா நம்ம பாடிக்குள்ளே ஆல்ரெடி அந்த மலேரியா, டெங்குவை தோக்கடிக்கிறதுக்கு ஆன்டிபாடிஸ் ரெடியாக இருக்கும். இதுதான் வேக்சினேஷன். சரியா? அடுத்தது காமன் சைல்ட்ஹுட் வேக்சின்ஸ். சின்ன வயசில் போடுற காமன் வேக்சின்ஸ் ஃபஸ்ட்டு பிசிஜி போடுவாங்க, டியூபர்குலோசிஸ் டிபிக்காக, டிபிடி போடுவாங்க, டெப்தீரியா, பெர்டியூசிஸ், டெட்டானஸ் அப்படின்னு இந்த 3 வியாதிக்காக. அடுத்தது போலியோ போடுவாங்க, மீசில்ஸ் போடுவாங்க, ஹிப்பாட்டிட்டிஸ் பிக்காக இந்த வேக்சினேஷன்ஸ்லாம் போடுவாங்க. இதெல்லாம் ரொம்ப தேவையான, ரொம்ப எசென்ஷியல் இம்யூனைசேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க.
ரோல் ஆஃப் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் இதெல்லாம் வந்து நாட்டில் நேஷ்னல் இம்யூனைசேஷன் கேம்பெயின் செட் பண்ணி எல்லாத்தோட ஹெல்த்தை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் கொண்டு வந்த ஒரு ஸ்கீம் அப்படின்னு சொல்கிறாங்க. கம்யூனிட்டி லெவலில் எல்லாரும் போட்டுப்பாங்க. அடுத்தது வந்து ஃபஸ்ட் எய்ட் அப்படின்னா என்னென்னா இம்மீடியட்டாக டெம்ப்ரரியாக ஒரு எஃபெக்டான ஒரு பர்சனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு மெடிக்கலாக நம்ம ஹெல்ப் பண்ணுறது தான் ஃபஸ்ட் எய்ட். ஓகே, ஸோ டெம்ப்ரரி அசிஸ்டன்ட் கிவிங் டு விக்டிம் பிஃபோர் ப்ரொஃபஷனல் ஹெல்ப், மெடிசன் ஹெல்ப். நீங்கள் என்ன சொல்கிறது, நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் அட்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஆக்சிடெண்ட் நடந்துச்சு அப்படின்னா அந்த பர்டிகுலர் பர்சனை வந்து ஹெல்ப் பண்ணுறது தான், மெடிக்கலாக ஹெல்ப் பண்ணுறது தான் ஃபஸ்ட் எய்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது ஆப்ஜெக்டிவ் ஆஃப் ஃபஸ்ட் எய்ட். நீங்கள் எதுக்காக ஃபஸ்ட் எய்ட் பண்ணணும் அப்படின்னா இன்னும் கண்டிஷன் வர்ஸ்ட்டாக போகாமல் நீங்கள் பாதுகாக்கிறதுக்காக தான் பண்ணணும் ஃபஸ்ட் எய்ட். அதுக்கப்புறம் உடனே அந்த வலி அதிகமாக இருக்கிற அந்த வலியை குறைக்கிறதுக்காக ரிலீஃப் பெயின் அன்டில் எப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் ரீச் ஆகிற வரைக்கும் அந்த மனுஷனால் அந்த வலி துடிப்பு வந்து தாங்க முடியாது. ஸோ அந்த வலியை வந்து குறைக்கிறது தான் ஃபஸ்ட் எய்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ்க்குள்ளே என்னென்ன இருக்கணும், ஆன்டிசெப்டிக் லோஷன் இருக்கணும், காட்டன் இருக்கணும், பேண்டேஜ் ரோல்ஸ் இருக்கணும், அடசிவ் பாஸ்டர்ஸ், தட் இஸ் நீங்கள் ஏதாவது ரொம்ப ரத்தம் ஃப்ளோ ஆகுதுன்னா அது கட்டி வைக்கிறதுக்காக அடசிவ் பிளாஸ்டர்ஸ் இருக்கணும், சிசர்ஸ் இருக்கணும், சேஃப்டி பின் இருக்கணும். ஏதாவது எரிஞ்சிருச்சுன்னா அதுக்கு ஆயில்மெண்ட் வைப்பாங்க, பேர்ன் ஆயில்மெண்ட், பெயின் கில்லர்ஸ், இது எல்லாமே வந்து உங்களோட ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸில் இருக்கணும். ஸோ எங்கேயாவது நம்மளுக்கு கட் ஆகிடுச்சு, பேர்ன் ஆகிடுச்சு, எரிஞ்சிச்சு அப்படின்னா க்ளீன் பண்ணணும் நம்ம ஆன்டிசெப்டிக்னால் அந்த பேர்ன் ஆகிருக்கிற ஏரியாவை. அதுக்கப்புறம் தண்ணி, கூலான தண்ணி அது மேலே போட்டு அந்த வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் பேர்ன் க்ரீமை அது மேலே அப்ளை பண்ணும். நெவர் யூஸ் ஆயில் ஆர் பட்டர். ஸோ எரிஞ்ச இடத்துல நம்ம ஆயிலோ பட்டரோ எப்போவுமே யூஸ் பண்ணக்கூடாது. எமர்ஜென்சி கேர், யாராவது வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, இல்லை ரொம்ப ரத்தம் வந்து ப்ளீட் ஆகுது அப்படின்னா அந்த பர்சனை வந்து ஃப்ளாட்டாக படுக்க வச்சிடணும். அவங்களோட துணியெல்லாம் என்ன பண்ணணும், நம்ம லூஸ் ஆக்கி விட்டுறணும். அவங்களுக்கு நல்லா காற்று போகிற மாதிரி நம்ம அப்படியே அவங்கள வந்து கூட்டமாக பிடிச்சிருக்கக்கூடாது, அவங்கள ஃப்ரீயாக விட்டுறணும். அவங்களோட மூக்கில் இருந்து தண்ணி ரத்தம் போகுது அப்படின்னா பிஞ்ச் நோஸ் அண்ட் கீப் ஹெட் ஃபார்வர்ட். பிஞ்ச் நோஸ்னால் இப்படி மூடிடணும், அவங்க மூக்கு அப்படி மூடிட்டு அவங்களோட தலையை இப்படி ஃபார்வர்டாக மூவ் பண்ணிடணும். ஓகேவா, இதுதான் வந்து எமர்ஜென்சி ஆக்ஷன் நம்ம எடுக்கக்கூடியது. ஃப்ராக்சர் அண்ட் ஸ்னேக் பைட் அப்படின்னா யாராவது எலும்பு ஒடிஞ்சிருச்சு இல்லைனா பாம்பு கொத்திருச்சு அப்படின்னா இம்பபிளைஸ் ஃப்ராக்சர் பார்ட் யூஸிங் ஸ்பின்ஸ். ஸோ என்ன பண்ணணும்னா அந்த பர்டிகுலரான ஃப்ராக்சரான இடத்த வந்து நம்ம என்ன பண்ணணும், அது மூவ் பண்ணாமல் அப்படியே கட்டி பிடிக்கிற மாதிரி ஏதாவது ஸ்டாண்ட் வச்சு அவங்களோட கையை அப்படி கட்டி விட்டுறணும். ஓகேவா, அந்த உடைஞ்ச கை வந்து மூவ் ஆகக்கூடாது, அந்த மாதிரி கட்டி வச்சிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்னேக் பைட், தட் இஸ் ஏதாவது ஒரு பாம்பு கடிச்சிருச்சுன்னா டை அபவ் த பைட் அண்ட் ரஷ் டு ஹாஸ்பிட்டல் வித்தவுட் பேனிக். இப்போது இங்கே கடிச்சிருக்கு அப்படின்னா, இங்கே கடிச்ச இடம் இது அப்படின்னா அதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணணும்னா நல்லா டைட்டாக கட்டிடணும். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணும். பப்ளிக் ஹெல்த் அண்ட் சானிடேஷன். கவர்மெண்ட் என்ஷூர்ஸ் பப்ளிக் ஹெல்த் த்ரூ ப்ரைமரி ஹெல்த் சென்டர்ஸ். ஸோ சின்ன ப்ரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் வச்சு வேக்சினேஷன் ட்ரைவ்ஸ் வச்சு வேஸ்ட்டை மேனேஜ் பண்ணிலாம் கவர்மெண்ட் வந்து பப்ளிக்கோட ஹெல்த்தை மேனேஜ் பண்ணுது. க்ளீன் வாட்டர் சப்ளை கொடுத்து பப்ளிக்கோட ஹெல்த்தை மேனேஜ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் நல்லபடியாக வாழணும் அப்படின்னா நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு பேலன்ஸ் டயட்டாக இருக்கணும், நீங்கள் க்ளீனான தண்ணியை குடிக்கணும், நீங்கள் நல்லா தூங்கணும், எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணணும், க்ளீனாக இருக்கணும், பாசிட்டிவாக நீங்கள் திங்க் பண்ணி பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட வாழணும். ஸோ இதெல்லாம் வந்து ஹெல்த்தி லைஃபோட இம்பார்ட்டண்ட்டான ஒரு சில டியூட்டிஸ் நம்ம பண்ண வேண்டியது. ஸோ இதெல்லாம் இதுக்கு கீழே நம்ம கொடுத்துருக்குற எல்லாமே வந்துட்டு இந்த டிட் யூ நோ, டூ யூ நோ அப்படின்னு சொல்லி வர அடிஷ்னல் பாயிண்ட்ஸ். ஓகேவா, ஸோ சோயாபீன் பார்த்தீங்கன்னா ரிச் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். இது வந்து ரொம்ப சோயாபீன் இஸ் ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் பிளான்ட் பேஸ்ட் source of protein. It helps in growth, tissue repair and muscle developmentக்காக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. கூஸ்பெரி ஆம்லா பார்த்தீங்கன்னா விட்டமின் சியோட சோர்ஸாக இருக்குது. கூஸ்பெரி கண்டெய்ன்ஸ் nearly 20 times more vitamin C than oranges. ஸோ கூஸ்பெரி நம்ம நெல்லிக்காய் வந்து
எடுத்துக்கணும். தே இம்ப்ரூவ் இம்யூனிட்டி, ஸ்கின்னோட ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணும், நீங்கள் க்ளோ பண்ணுவீங்க, நிறைய டிசீஸ் நிறைய நோயை வராமல் அதை பார்த்துக்கும். அதுக்கப்புறம் சைல்ட்ஹுட் ஒபிசிட்டி இன் இந்தியா, நிறைய குழந்தைங்க வந்து ரொம்ப குண்டாக இருக்காங்க. ஸோ குண்டாக இருக்கிறது க்யூட்டாக இருப்பாங்க, பட் அது வந்து அவங்களுக்கு லேட்டர் லைஃப்பில் வந்து ரொம்ப பெரிய ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். இந்தியா ஹேஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் ஒபீஸ் சில்ட்ரன் இன் வேர்ல்டு. ரொம்ப குண்டாக இருக்க குழந்தைங்க வேர்ல்டுலேயே 2ஆம் நம்பரில் இந்தியா இருக்குது, நெக்ஸ்ட் டு சைனா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா ஆன் ஒபிசிட்டி, தட் இஸ் குண்டாக இருக்கிறது ஒரு பெரிய நோய்மா, ஓகேவா? அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஃபிசிக்கல் ஃபீச்சரோ கண்டிஷனோ கிடையாது, குண்டாக இருக்கிறது ஒரு நோய், ஓகேவா? அக்கார்டிங் டு ஸ்டடி அபவுட் 14.4 மில்லியன் சில்ட்ரன் இன் இந்தியா ஆர் ஓவர் வெயிட் ஆர் ஒபீஸ், ஓகேவா? அடுத்தது டெஃபினேஷன் ஆஃப் டிசீஸ். டிசீஸ்னால் என்னது? நம்மளுக்கு is a definite pathological condition having specific cause, signs and symptoms that affect the body, normal body condition. நம்ம நார்மலாக இருக்கும் போது நம்ம பாடி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம பாடி இருக்குன்னா நம்ம பாடியில் டிசீஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு தூக்கத்தில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது, சாப்பாடு சாப்பிடும்போது எந்த ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது, நீங்கள் யூரின் போகும்போது உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது, உங்களால் வந்து ஒழுங்காக பேச முடியணும், உங்களால் ஒழுங்காக வந்து மூச்சு எடுக்க முடியணும். இந்த மாதிரி நீங்கள் பேசிக்காக ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு டிசீஸும் இல்லைன்னு அர்த்தம். பட் இந்த மாதிரியான பேசிக் ஃபங்க்ஷன்ஸ்லேயே உங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. நான் யூரின் போகும்போது எனக்கு கம்மியாக போகுது, எனக்கு நிறைய யூரின் போகுது, அடிக்கடி யூரின் போகுது, யூரினில் நிறைய நுரை போகுது, எனக்கு மோஷன் போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நிறைய தண்ணியாக போகுது, சின்னதாக போகுது, ரெட் கலராக போகுது, ப்ளூ கலராக போகுது அப்படின்னா ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. மூச்சு இழுக்கும் போது எனக்கு இங்கே வலிக்குது, அங்கே வலிக்குது, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. ஸோ டெய்லி நீங்கள் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் உங்களால் ஸ்மூத்தாக பண்ண முடியல, உங்களால் ஒழுங்காக தூங்க முடியல, இல்லை நீங்கள் நிறைய தூங்குறீங்க அப்படின்னாலும் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, உங்களுக்கு ஏதோ ஒரு நோய் இருக்குது அப்படின்னு அர்த்தம். சீரியஸான நோய் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, ஒரு சின்ன டெஃபிஷியன்சினாலையும் இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் இருக்கலாம். ஸோ செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஹெல்த்தியாக இருக்குமா இல்லையான்னு பார்க்குறது ரொம்ப நல்லது. டெஃபினேஷன் ஆஃப் டிஸார்டர் அப்படின்னா இந்த மாதிரி டிஸ்டர்ப்டு ஒரு அப்நார்மல் ஃபங்க்ஷனிங் ஆஃப் பாடி ஆர்கன்ஸ். நம்மளோட பாடி எப்பவுமே இப்படி இருக்காது, பட் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிசீஸ் அண்ட் டிஸார்டர். டிசீஸ் வந்து ஏதோ ஒரு டெஃபினட் காஸ், ஏதோ ஒரு மைக்ரோ ஆர்கானிசம்னாலேயோ ஒரு சிம்டமாக காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டைஃபாய்டு. டிஸார்டர் அப்படின்னா ஒழுங்காக ஃபங்க்ஷன், ஏதோ ஒரு நம்ம பாடிக்குள்ளே இருக்கிற ஆர்கன் வந்து ஒழுங்காக ஃபங்க்ஷன் பண்ணலை அப்படின்னா டிஸார்டர்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களால் ஒழுங்காக வந்து தூக்கம் வரல அப்படின்னா ஏதோ உங்கள் பாடிக்குள்ளே சரியாக நடக்கலை, டிஸார்டர்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெட்ரோ வைரஸ். இதோட டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிஎன்ஏ இருக்கும் இன்ஸ்டெட் ஆஃப் டிஎன்ஏ. அதோட ஜெனட்டிக் மெட்டீரியலில் ஆர்டிஎன்ஏ இருக்குது அப்படின்னா அந்த வைரஸை வந்து ரெட்ரோ வைரஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் ஆஃப் ரெட்ரோ வைரஸ் பார்த்தீங்கன்னா ஹெச்ஐவி வைரஸ், ஹியூமன் இம்யூனோடெஃபிஷியன்சி வைரஸ். இது வந்து எய்ட்ஸை காஸ் பண்ணுற ஒரு வைரஸ், ஓகேவா? இந்த ஒரு சார்ட் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டுமா. விட்டமின் ஏ எதில் இருக்கும், விட்டமின் ஏ இல்லைன்னா என்ன ஒரு நோய் வரும், அதோட சிம்டம்ஸ் என்ன. ஸோ இந்த சார்ட் வந்து நீங்கள் 100% மெமரைஸ் பண்ணணும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது மட்டும் இல்லாமல் இந்த பாக்டீரியல் டிசீசஸ், காலரா எது மூலமாக பரவுது, நிமோனியா எது மூலமாக பரவுது, டிட்டானஸ் எது மூலமாக பரவுது, டியூபோகுலாசிஸ், டைஃபாய்டு, இது பார்த்துக்கணும், ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சில பாயிண்ட்ஸ். ஸோ நான் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் வந்துட்டு 1/3 நம்ம கரெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். தயவு செஞ்சு 3 வாட்டி அட்லீஸ்ட் ரிவைஸ் பண்ணுங்கள், ஓகேவா? ரிவைஸ் பண்ணிவிட்டு ஃபுல் சயின்ஸ் முடிச்சதுக்கப்புறமா திருப்பி ஃபுல் சயின்ஸை ரிவைஸ் பண்ணிவிட்டு டெஸ்ட் எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். ஸோ நம்ம இங்கே முடிச்சிட்டோம். இந்த ஃபஸ்ட்டு 3 lessons, the world of plants, the world of animals, health and hygiene. இதோட நோட்ஸும் அப்லோட் ஆகிடும். இதோட தயவு செஞ்சு டெஸ்ட்டும் அப்லோட் ஆகிருக்கும். நீங்கள் டெஸ்ட் எழுதுங்க, நோட்ஸ் ரிவைஸ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் ஆஸ்க். ஆல் தி பெஸ்ட்.